சின்ன ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய பிள்ளைகளாய் கூடி வருகிறதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிற காரியங்களிலே, எங்கள் உள்ளங்களிலே, எங்கள் மனதிலே, நாங்கள் எண்ணுகிற விதத்திலே எங்களுக்குள்ளாக ஒரு மறுரூபம் ஏற்படுகிறதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் அதை எங்களுக்கு செய்கிறது. குறிப்பாக இந்த பண விஷயத்திலேயும் நாங்கள் இந்த பணத்தை தேடுகிறவர்களாக அல்ல, பணத்தை ஈர்த்து கொள்கிறவர்களாக மாறுகிற அந்த மறுரூபம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் நாங்கள் பேசுகிற வார்த்தைகளும் இங்கு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் மாறப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் கூடி வந்திருக்கிற இந்த நேரங்கள் அவருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான நேரமாய் மாறுவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you for joining. தொடர்ந்து இந்த வாரத்துல நாம பணத்தை குறிச்சு பார்க்க போறோம். அதுல அந்த பணத்தை குறித்து பார்ப்பதுல கடந்த வாரத்துல நான் கேட்பதை குறித்து பேச ஆரம்பித்தேன். ஆனா அதை பத்தி அதிகம் பேசுறதுக்கு முன்னால சில தியாலஜி விஷயங்களாக ஆதி ஆகமத்திலிருந்து மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் மனுஷனோடு கூட இருந்தார். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லும் பொழுது மனுஷன் தனியா இல்லை, தேவன் அவனோட கூட இருந்தார். அப்ப தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, மனுஷனுக்கு நான் மட்டும் போதாது, அவனுக்கு அவனை போலவே மனுஷனுடைய துணை தேவை அப்படிங்கிறத சொல்றாரு. அப்படிங்கிறத குறித்து நான் பேசினேன். சோ மனிதர்கள் உண்டாக்கப்பட்டதே உறவுக்காக தான். இந்த உறவு எப்படி செயல்பாட்டுக்கு வருது, இந்த உறவு எப்படி நம்ம வாழ்க்கை அப்படின்னு எதை சொல்றோம்னு சொன்னா, வாழ்க்கை முழுவதும் நமக்கு சின்ன சின்ன அனுபவங்களாக மாறுகிறது. அந்த அனுபவங்களுடைய கோர்வை தான் வாழ்க்கைன்னு சொல்றோம். அந்த அனுபவங்கள் எப்படி ஏற்படுதுன்னா, அவர் இன்டராக்ஷன்ஸ் வித் ஹியூமன், அவர் இன்டராக்ஷன்ஸ் வித் சிச்சுவேஷன்ஸ், மனிதர்களோடு அல்லது சூழ்நிலைகளோடு நமக்கு ஏற்படுகிற இடைபாடுகள் மூலமாக உண்டாகிற அனுபவங்களின் கோர்வை தான் வாழ்க்கை. அப்போ இது எப்படி உண்டாகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, இமிட்டேஷன் அப்படிங்கிறது மூலமாக உண்டாகிறது. இமிட்டேஷன், பவுல் சொல்றார், என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு பவுல் சொல்லுகிற போது, ஆங்கில வேதாகமத்துல be an imitators of me அப்படின்னு போட்டிருக்குது. சோ மனிதர்கள் எல்லாருமே ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பி அடிக்கும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்காங்க. அல்லது நமக்குள்ள எந்த விருப்பமும் தானாக உருவாகவில்லை, இன்னொருத்தரை பார்த்துதான் நமக்குள்ள விருப்பங்கள் உண்டாகுது. அதை எதிர்க்கவோ ஆதரிக்கவோ, நான் இப்படி வாழ மாட்டேன்னு சொல்றதும் ஒரு ஆளை பார்த்துதான், நான் இவரை போல வாழணும்னு சொல்றதும் ஒரு ஆளை பார்த்துதான். சோ எனக்குன்னு ஒரு விருப்பம் உண்டாகல. நான் செய்கிற, நான் பேசுகிற, நான் நடக்கிற, நான் சாதாரணமா இயல்பா எனக்கே இது தெரியும் அப்படின்னு நினைக்கிற எல்லாமே பேசுறதுக்கு நான் யாரை பார்த்து கத்துக்கிட்டேன்? நான் ஒரு மிருகங்கள் வாழ்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன்னா நிச்சயமா நான் பேசியிருக்க மாட்டேன், இப்படி ரெண்டு காலில் நடந்திருக்க மாட்டேன். ஆனா ஒரு மிருகம் எவ்வளவுதான் ஒரு மனிதர்களோட கூட வாழ்ந்தா கூட அது ரெண்டு காலில் நடக்க போறது இல்லை, அது மனிதர்களை போல பேச போறது இல்லை. ஏன்னா நம்ம மனிதர்களுக்கு தான் மிரர் நியூரான்ஸ் அப்படின்னு உள்ள இருக்குதுன்னு சொல்றாங்க. மிரர் நியூரான்ஸ்ன்றது ஒரு மனிதர்களை பார்த்து, நீங்க அந்த சினிமா பார்க்கும்போது உணர்ச்சி வசப்படுறவங்களா தான் தெரியும். அங்க அழும்போது நாமளும் அழுதுருவோம், அந்த எமோஷன்ஸ் நாம ஃபீல் பண்ணுவோம். அதெல்லாம் எப்படி ஃபீல் பண்றோம்னா அந்த மிரர் நியூரான்ஸ் மூலமா ஃபீல் பண்றோம்னு சொல்றாங்க. அப்படி இமிட்டேஷன் உருவாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன உண்டாகுது, ஒரே ஆளுக்கு ஒரு பொருளுக்கு ரெண்டு பேருக்கு ஆசை உண்டாகுது. நான் இமிட்டேட் பண்றேன், இவர மாதிரி நான் இருக்கணும்னு பாக்குறேன். சோ அவருக்கு என்ன இருக்குதோ அது எனக்கும் வேணும்னு பாக்குறேன். அப்படிதான் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒர்க் ஆகுது. யாரோ ஒருத்தர் பூஸ்ட் குடிச்சு கிரிக்கெட் பயங்கரமா விளையாடுற மாதிரி காமிச்ச உடனே இந்த பிள்ளைங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி சொன்னா, ஓ இந்த பூஸ்ட குடிச்சா நம்ம கூட இப்படி விளையாடலாம் போல் இருக்குது அப்படின்னு அந்த பூஸ்ட் மேல ஒரு ஆர்வம் உண்டாகுது. குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு, பிரபலியமான சில பேர் அதை விளம்பரப்படுத்துறதுனால. அப்படிதான் சின்ன பிள்ளைங்க கூட ஒரு டாய்ஸுக்காக அந்த அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அக்கா தம்பி, இவங்களுக்குள்ளாக எப்படி சண்டை நடக்குதுன்னா சிபிலிங் ரைவலரின்னு சொல்றாங்க. சைக்காலஜி வேர்டு வந்து அதுதான் சொல்றாங்க. ஒரு பொருளுக்கு ரெண்டு பேர் ஆசைப்படுவான்.
வேற பொருள் இருந்தா கூட அவங்க அதை எடுத்த உடனே இவங்களுக்கு அது மேல வேல்யூ அதிகமாயிடும். அப்ப போட்டி வருது, சண்டை வருது. அதுதான் யாக்கோபு சொல்றாரு, இச்சையானது பாவத்தை கர்ப்பம் தரிக்கிறது. இந்த ஆசை, இன்னொருத்தருக்கு இருக்கிற அதே இது எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது. அதனாலதான் 10 கற்பனைகளை இச்சையாது இருப்பாயாக, பிறருடைய பொருளை இச்சையாது இருப்பாயாக, பிறருடைய வேலைக்காரனை இச்சையாது இருப்பாயாக. நிறைய நேரத்தில் அவங்க அடுத்தவங்க கிட்ட இருக்கும்போது சிறப்பானவங்களா தோணுவாங்க, சிறப்பானவங்களா தோணுவாங்க. சில பேர்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த சினிமா நடிகர்களை பார்த்து அவங்க எல்லாம் எப்படி ரொமான்ஸ் பண்றாங்க, நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லி. அவருக்கு தெரியலன்னு அவர் மனைவிக்கு தான் தெரியும். வீட்டுல எல்லாம் ரொமான்ஸ் பண்ண மாட்டாரு, இங்க டைரக்டர் சொல்லி கொடுக்கறதா அவரு நடிக்கிறாரு. என்ன சோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அந்த ரைவலரி வரும் பொழுது, ஒரு பொருளுக்காக இருவர் சண்டை போடும் பொழுது, ஏன்னா பற்றாக்குறை மனநிலை, இதை பத்தி நான் பேசினேன். இந்த உலகத்துல பற்றாக்குறை இருக்குதுன்னு நினைக்கிறோம். சோ ஒருத்தன் எடுத்துட்டா நம்ம கிடைக்காதுன்னு நினைக்கிறோம். அதனாலதான் இயேசு மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல அவ்வளவு போதித்ததாக மத்தேயு எழுதியிருக்கிறாரு. நீங்க அஞ்ஞானிகளுக்கு எல்லாம் நாடி தேடுறாங்க, பறவைகளை பாருங்க, இதுங்கெல்லாம் அதுக்கு பின்னால ஓடல, உங்களுக்கு தேவையானது என்னதென்று பரமபிதா அறிந்திருக்கிறாருன்னு நீங்க நம்புங்க. ஏன்னு சொன்னா, அப்படி நம்பலன்னு சொல்லும் போது நம்ம அந்த உலகம் பற்றாக்குறையா பார்ப்போம், இங்கதான் எல்லா பொருளும் இருக்குதுன்னு நினைச்சுப்போம். அப்ப ஒருத்தன் எடுத்துட்டா நம்ம கிடைக்காதுன்னு நினைச்சு அதுக்காக சண்டை போட ஆரம்பிப்போம். அப்படி சண்டை போட ஆரம்பிக்கும் போது அது மரணத்தில் அல்லது கொலையில் முடிகிறது. அதனாலதான் முதல் பாவம் ஆதியாகமம் 3ஆவது அதிகாரத்துல இல்ல, முதல் பாவம் ஆதியாகமம் 4ஆவது அதிகாரத்துல இருக்குது. பாவம்ன்ற வார்த்தை அங்கதான் வருதுன்னு சொன்னேன் நான். இந்த கொலை, அந்த கொலை எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, தேவன் பெயரால நடக்குது. நாம நம்புறதுதான் உண்மையான தெய்வம் ஒவ்வொரு மதத்தில் உள்ளவங்க நம்புறாங்க. இப்ப அடுத்தவங்க நம்புறதெல்லாம் தவறு அப்படின்னு நம்புறாங்க. பிறகு அதன் நிமித்தமாக பகை உண்டாகி கொலை உண்டாகிறது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. இதை பத்தி சொன்னோம். சோ ஏன் இதெல்லாம் சொன்னோம்னு சொன்னா, இந்த உலகம் பற்றாக்குறையில் இருக்கிறது, அவனுக்கு கிடைச்சிட்டா எனக்கு கிடைக்காம போயிடும், அவனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுனால, ஆபேல ஆசீர்வதிச்சதுனால என்ன அவர் ஆசீர்வதிக்க முடியாது அப்படின்னு நம்புறாங்க. இது நீங்க பிறகு ஏசா யாக்கோபு கதையில பார்க்கலாம். யாக்கோபு திருட்டுத்தனமா எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கின பிறகு ஏசா கேக்குறான், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட மிச்சம் இல்லையா? இப்ப எனக்கு அது ஆச்சரியமா இருக்கும். என்ன ஆசீர்வாதம் தானே, நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, இவனையும் சொல்ல வேண்டியதான் அவனையும் சொல்ல வேண்டியதானே. அவர் அப்பா சொல்லிட்டாரு, இல்லப்பா எல்லாத்தையும் அவன் வாங்கிட்டு போயிட்டான், காலி ஆயிடுச்சு, எல்லா ஆசீர்வாதமும் காலி ஆயிடுச்சு, ஒண்ணு கூட மீதி இல்லைன்ற. ஏன்னா அவங்க அப்படி யோசிக்கிறாங்க, ஒருத்தனை கொடுத்துட்டா இன்னொருத்தனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி. அப்ப அவன் எடுக்கிறதுக்குள்ள நாம எடுத்துடணும் அப்படின்ட்டு போறோம். யாக்கோபு 4ஆவது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் நான் வாசிக்கிறேன். முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 4, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது, உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? சண்டை போட்டு ஜெயிக்கிறவன் தான் ஹீரோ. இதுதான் இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிற முறை, அல்லது நடந்த முறைன்னு சொல்லலாம். சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ, நிறைய ராஜாவை கொன்னதுனால ரோம சக்கரவர்த்தி அகஸ்டஸ் சீசர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு கொண்டாடப்பட்டார். சமாதான பிரபு என்பது அகஸ்டஸ் சீசரனுடைய பெயர். அதுக்கு முன்னால அவங்க அப்பா இருந்தாரு, அவர் தான் அந்த ராஜ்யத்தை ஒருங்கிணைக்க பாடுபட்டாரு. அவருக்கு இவர் பிறந்ததுனால இவருக்கு சன் ஆஃப் காட் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு, அகஸ்டஸ் சீசர். 13 வருட சண்டை, அந்த சண்டைக்கு பிறகு சமாதானத்தை கொண்டு வந்தார். அதனாலதான் அவரு பேரரசனாக, ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக முடிசூட்டப்பட்டார். அப்போ அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பேரெல்லாம் அவங்க ராஜாவுக்கு பயன்படுத்துகிற பேரெல்லாம் இவங்களுக்கு கொண்டு வந்தாங்க. ஏன் இவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா, இவங்க எல்லாம் சண்டை போட்டுதான் ராஜா, சண்டை போட்டு அடுத்தவங்களை ஜெயிச்சதுனால இவங்க எல்லாம் ராஜா. இங்க ஒருத்தர் தோத்து போகிறவராக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் ராஜாவாக கொண்டாடப்படுகிறார்.
அதுதான் சிலுவையினுடைய மேன்மை. நம்ம சப்ஜெக்ட் இப்ப சிலுவை இல்ல, ஆனா போர் செய்கிற இச்சை நமக்குள்ள இருக்குது. அதான் சொன்னேன் நான் உங்களுக்கு. நம்மளை காப்பாத்திக்கிற அந்த எண்ணம், நம்மளோட மதிப்பை மரியாதையை காப்பாத்திக்கணும்ன்ற ஒரு ரஷ் இருக்கும் நமக்குள்ள. நான் சொன்னேன் இல்லையா, ஏதாவது மாலுக்கு போறீங்க, பொருள்லாம் வாங்கிட்டீங்க, கிரெடிட் கார்டை கொடுக்குறீங்க, அவன் கிரெடிட் கார்டை இழுத்து பார்த்துட்டு இதுல காசு இல்லைங்கன்னு சொல்றான். உங்க முகம் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவீங்க நீங்க. அவன்கிட்ட கணக்கெல்லாம் சொல்லுவீங்க, நேத்து தான் 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணேன், அதுல எப்படியும் 1,10,000 ரூபாய் இருக்கணும் அப்படின்னு அவன்கிட்ட கணக்கு சொல்லுவீங்க, நீங்க எவ்வளவு முக்கியமான ஆளுன்றத. ஏன்னா நம்ம உடம்புல அது மாதிரி ஒரு இச்சை, நம்முடைய அவயவங்கள் அது இருக்குது, நம்முடைய எமோஷன்ஸ்ல அது வெளிவருது. நான் சொல்றதுதான் சரி, நான் சொல்றதுதான் ஜெயிக்கணும், என்னோட உரிமைகள் நிலைநாட்டப்படணும், இதெல்லாம். சோ 2வது வசனம், நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள், நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. இதெல்லாம் பண்ண வேணாம் பண்றாரு. இது யுத்தம் சண்டை இதெல்லாம் பண்ண வேணாம், விண்ணப்பம் பண்ணாததுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். சோ நான் இதுல இருந்து 2 விஷயம் எடுக்கிறேன். ஒண்ணு, விண்ணப்பம் பண்றது. விண்ணப்பம் பண்றதுன்னா தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்றதை பத்தி இப்ப நான் பேசல, கேட்கறத பத்தி பேசுறேன். மற்றவர்களிடத்தில் கேட்பதை குறித்து பேசுகிறோம். ஒண்ணு, நம்ம கேட்கல. 2வது, கேட்கும் போது தகாத விதமாய் கேட்கறதுனால, நாம எப்படி கேட்கணும்னு தெரியாம கேட்கறதுனால நமக்கு நிறைய காரியங்கள் வாய்க்கிறது இல்லை அப்படின்னு யாக்கோபு சொல்லுகிறார். சோ இப்ப பாருங்க, பைபிள்ல கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு இருக்கு. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். சோ கொடுங்கள் எப்பொழுது நமக்கு எப்படி கொடுக்கப்படுது, அது எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க யோசித்து பாருங்க. ஒண்ணு, நாம கொண்டு போய் யாரோ ஒரு மனிதருக்கு, ஒரு பாஸ்டரோ அல்லது யாருக்கோ ஒரு மனிதர் இடத்துல கொடுக்கிறோம். ஒரு மனிதர் இடத்துல கொடுக்கும்போது நாம என்ன நினைக்கிறோம், இது எப்படியோ கடவுள்கிட்ட போய் சேருது, அதன் நிமித்தமாக கடவுள் நம்மளை ஆசீர்வதித்து நமக்கு திரும்ப வேற ஒரு மனிதர் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. யாருக்காவது, நான் இங்க இருக்கிறதுல சில பேரை பார்க்க முடியுது, யாருக்காவது கடவுள் நேரடியா பணம் கொடுத்து யாராவது வாங்கியிருந்தவங்க இருந்தா கை வைத்துங்க. நான் இ பாஸ் எடுத்தாவது உங்களை வந்து சந்திக்கிறேன். நேரடியா கடவுள் கொண்டு வந்து கொடுத்தாரு, கடவுள் கொடுத்தாருன்னு சொல்லுவோம். ஆனா யாரோ ஒரு மனிதன் மூலமாக உங்க வீட்டுல திடீர்னு உங்களுக்கு தேவைப்படுறத கதவை தட்டி, நைட்லாம் ஆண்டவரை தூங்க விடலைங்க, உங்களுக்கு இந்த பொருளை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படி சொன்னாதான் நம்ம சாட்சிகள் கேட்டிருப்போம். நமக்கு இன்னும் நடக்காம இருக்கும், ஆனா சாட்சிகள் கேட்டிருப்போம். அந்த சாட்சிகள் என்ன புரிந்து கொள்றோம்னு சொல்லி சொன்னா, மனிதர்கள் மூலமாக தான் தேவன் கொண்டாந்து தர்றாரு, நாமளும் தேவன்கிட்ட போய் சேரணும்னு சொல்லி மனிதர்களுக்கு தான் கொடுக்குறோம். இது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுறதுக்கு இப்படி ஒர்க் ஆனா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இப்படிதான் ஒர்க் ஆகும். கேட்கறதும் யார்கிட்ட தான் கேட்க வேண்டியிருக்குது, மனிதர்கள்ட்ட தான் கேட்க வேண்டியிருக்கு. மனிதர்களை வந்து மட்டமா நினைச்சிட்டோம் நம்ம. மனிதர்கள்னா ரொம்ப மட்டம், ஏன்னா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படி. நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாதே. நாசியில சுவாசம் இல்லாத மனுஷன் எப்படி நம்புறது, அவனே போய் சேர்ந்துட்டாங்க. நாசியில் சுவாசம் இல்லாத மனிதனும் நம்ப முடியாது. இப்போ நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாத. இந்த மாதிரி மனுஷங்க வந்து ரொம்ப மட்டமானவங்க அப்படின்ற மாதிரி இல்ல. நமக்கு பைபிள் அப்படி சொல்லி தரல. மனிதர்கள் தேவ சாயல் உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க. மனிதர்கள் தேவனை போலவே உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப மதிக்கப்பட வேண்டியவங்க. இது எனக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை, ஆனா நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல இந்த ஆதாம உண்டாக்குனது, அந்த காலத்துல கடவுளை எப்படி சிலையா உண்டாக்குவதற்கு என்னென்ன காரியங்கள் செய்வாங்களோ அதெல்லாம் இங்க தேவன் மனிதனை செய்வதற்கு பயன்படுத்துகிறது போல. அவன் மூக்குல ஊதுறதா இருக்கட்டும், அவனை மண்ணுல செய்யறதா இருக்கட்டும், அவனை ஒரு தோட்டத்துல வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் கடவுளுக்கு மனிதர்கள் செய்ததை மோசே மனிதருக்கு கடவுள் செய்கிறதாக எழுதியிருக்கிறார். இதுதான் நம்ம ரீதிங்கர்ஸ் கேம்ப்ல நடத்துறோம் ஆதியாகமத்தை பத்தி விளக்கும் போது. அப்ப இந்த மனிதர்கள் ரொம்ப மேன்மையானவர்கள். they are representative of God. யாருன்னு நமக்கு தெரியாது. எந்த மனுஷன்
நமக்கு உதவி செய்வதற்காக வைக்கப்பட்டிருக்கான்னு நமக்கு தெரியாது. யோசேப்பு ராஜாவாமான்னு தெரிஞ்சிருந்தா அவனை தூக்கி குழியில போட்டிருக்க மாட்டாங்க. அண்ணமார் அவனுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல் அவங்களுக்கு தெரியாது. நமக்கு நிறைய நேரம் நம்ம கூட இருக்கிறவங்களுடைய பொட்டன்ஷியல் தெரியாது. நான் சொன்னேன் உங்களுக்கு, மார்க்கு ஒரு நேரத்துல பவுலும் பர்னபாவும் பிரியறதுக்கு காரணமா இருந்த மார்க்கு பிறகு பவுல் எழுதுகிறாரு, அவன் எனக்கு பிரயோஜனமா இருப்பான், மார்க்க என்னிடத்துல அனுப்பி வைக்க மறந்துடாதன்னு சொல்லி எழுதுறாரு. மார்க்க என்னிடத்துல அனுப்பி வை, அவன் எனக்கு பிரயோஜனமா இருப்பான். சோ ஒரு நேரத்துல பிரயோஜனம் இல்லாதவங்க இன்னொரு நேரத்துல பிரயோஜனமா இருப்பான். நீங்க எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்க வேண்டியது இல்ல, ஆனா யாரோ ஒருவருக்கு நீங்கள் பிரயோஜனமா இருக்கிறீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நாங்க ரொம்ப சின்ன ஆளு, நான் பார்த்த வரைக்கும் எந்த சாவியும் பூட்டை விட பெருசா இருந்தது இல்ல, எவ்வளவு பெரிய பூட்டுக்கும் சாவி சின்னதா தான் இருக்குது. பாத்துருக்கீங்களா? சின்ன சாவி பெரிய பெரிய பூட்டு திறக்கிறது போல நீங்க சின்னவங்களா இருக்கலாம், ஆனா தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும், பெரிய பூட்டுகளை திறக்க முடியும். அப்ப பாருங்க, நீங்க ஏன் நம்ம கேட்கறது இல்ல? 5 காரியங்கள் சொல்றேன், எழுதுறவங்க நீங்க எழுதி கொள்ளலாம். முதலாவது இக்னரன்ஸ், அறியாமை. இரண்டாவது ஃபியர், பயம். மூன்றாவது inaccurate belief about asking, கேட்பதை குறித்து நமக்கு இருக்கிற தவறான நம்பிக்கைகள். உதவி கேட்பதை குறித்து, பணம் கேட்பதை குறித்து, கோஆபரேஷனுக்காக கேட்பதை குறித்து, என்னோட சேர்ந்து இந்த வேலையை செய்ய அப்படின்னு கேட்கறதை குறித்து. நாலாவது லோ செல்ஃப் எஸ்டீம், நம்மை குறித்து நமக்கு இருக்கிற தாழ்வு மனப்பான்மை. அடுத்தது கில்ட், குற்ற மனசாட்சி அல்லது ஆத்துமாவில் ஏற்பட்டிருக்கிற காயங்கள், எமோஷனல் வூண்ட்ஸ், இதெல்லாம் இந்த கில்ட் கீழே வர்றது சொல்றேன். இறுதியாக பிரைடு. கேட்கிறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை அப்படிங்கிறதுக்கு போன வாரத்துல அந்த மில்கிராம் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி சொன்னேன். நான் கூட்டமா போற ஒரு ட்ரெயின்ல எனக்கு கொஞ்சம் சீட்டு தாங்க அப்படின்னு ஒருத்தர் போய் கேட்கணும். இவர் நல்ல ஆரோக்கியமான ஆள் தான், ஆனா போய் கேட்கணும், எனக்கு கொஞ்சம் சீட்டு தாங்கன்னு கேட்கணும். அப்படி கேட்டதுல 68 பேர், 100 பேர் போனதுல 68 பேர் சீட்டு கொடுத்துருக்காங்க மனமும் வந்து. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஏறி போய் நம்முடைய முகத்தை பார்த்து அல்லது நம்முடைய வயதை பார்த்து அல்லது ஒருத்தர் கர்ப்பமா இருக்கிறத பார்த்து எதையாவது அந்த மக்களா புரிந்து கொண்டு கருணைப்பட்டு அவங்க எழுந்து சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இருக்கிற பெரும்பான்மையான எண்ணம். அவங்களா புரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும். அதனாலதான் நம்ம கிட்ட போன் பண்ணும்போது பாஸ்டர்ஸ் ஊழியர்கள் செய்யறவங்க போன் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, அப்பா ஜெபம் பண்ணிக்கப்பா, ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா, நாங்க ஒரு சர்ச் கட்டிட்டு இருக்கிறோம், பாதி கட்டிட்டோம், ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நம்ம உடனே ஐயா அப்படியா மீதி இன்னும் எவ்வளவு காசு வேணும் உங்களுக்கு அப்படின்னு நம்ம அவங்கள கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஜெபம் பண்ணிக்கோங்கன்னா அதுதான் அர்த்தம். இன்னும் சில பேர் இப்படி சொல்லுவாங்க, கர்த்தர் உங்க மனசுல ஏவறபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணே இருக்கிறோம், அவர் ஏதாவது ஏவுவாரான்னு. சில சமயம் ஏவவே மாட்டேன்றாரு, நம்ம கொடுக்க மாட்டேன்றோம். அதுக்கு பேசாம டைரக்டா கேட்டுடலாம், ஐயா எனக்கு இவ்வளவு வேணும், உங்களால தர முடியுமா முடியாதான்னு. கேட்கற எல்லாரும் நம்ம கொடுக்க போறது இல்லதான், ஆனா கேட்டுட்டா தெரிஞ்சிடும். அது கர்த்தர்ட்ட காணி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, காதலி கிட்ட போய் காதல சொல்றதா இருந்தாலும் சரி, போய் சொல்லிட வேண்டியது தானே. இல்லைன்னு தெரிஞ்சா அடுத்ததுக்காவது பார்க்கலாம்ல, எதுக்கு வெயிட் பண்ணிட்டு நாளை வேஸ்ட் பண்ணிட்டுன்றதுதான் இங்க பிரச்சனை. நம்ம கேட்கறதுக்கு ஏன் முடியலன்னு சொல்லி சொன்னா, நமக்கு எப்படி கேட்கணும்னு தெரியல, என்ன கேட்கணும்னு தெரியல. தகாத விதமாய் விண்ணப்பிக்கிறதுனாலே என்ன கேட்கணும். நீங்க பாத்துருக்கீங்களா, யாரெல்லாம் அந்த வழியில லிப்ட் கேட்டு லிப்ட் கிடைச்சிருக்குது உங்களுக்கு? வழியில வண்டியில 2 வீலர்ல 4 வீலர் லிப்ட் கேட்டு லிப்ட் கிடைச்சிருக்கு. சோ சில பேருக்கு கிடைக்காது, சில பேருக்கு கிடைக்கும். அதே நேரத்துல உங்களுக்கே சில சமயம் கிடைச்சிருக்காது, சில சமயம் கிடைச்சிருக்கும்.
அது எந்த நேரம் நீங்க பாருங்களேன், சும்மா ஏதோ ஏத்தனா நல்லது அப்படிங்கிற மனநிலையில இப்படி 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 காமிச்சிருந்தீங்கன்னா சர்வன் போயிடுவாங்க. உண்மையிலே உங்களுக்கு அவசரம், உண்மையிலே போய் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற அன்னைக்கு யாரோ வண்டி நிறுத்தி உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏன் தெரியுமா? நீங்க கேட்கிற உங்க பாடி லாங்குவேஜ்ல அவ்வளவு உறுதி இருக்கும். இப்ப சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ அவங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க, இப்ப நீங்க அவங்களை சந்திக்க போனோம், வண்டியில வழியில நீங்க ஒரு 2 வீலரையோ 4 வீலரையோ கேட்கணும்னா உங்களுக்கு அன்னைக்கு கிடைச்சிடும். ஏன்னா உங்களை அறியாமலே உங்க பாடி லாங்குவேஜ்ல ஒரு உறுதி தெரியும், கிடைச்சே ஆகணும் எனக்கு. அந்த டெஸ்பரேஷன்ல உங்க பாடி லாங்குவேஜ்ல அது தெரிய ஆரம்பிக்கும். அது எதிர்த்து ஆளுக்கு கம்யூனிகேட் பண்ணுது சம்திங். வார்த்தைகள்ல தான் கம்யூனிகேட் பண்ணணும்னு கிடையாது. அந்த டெஸ்பரேஷன் அவனுக்கு கம்யூனிகேட் ஆனவனே இவன் உண்மையிலேயே விரும்புறான், உண்மையிலேயே இவனுக்கு நான் உதவி செஞ்சாகணும்ன்ற எண்ணம் அவரை போய் தொடும் பொழுது அவன் நிறுத்திடுறான். சோ அந்த தெளிவு, அந்த அந்த விஷயம் நமக்கு தெரியணும். ஓகே, சோ நாம நிறைய விஷயங்களை நம்முடைய கற்பனையாகவே வைத்துக் கொள்கிறோம். கற்பனையா வைத்துக் கொள்வோம். நம்ம கேட்கும் போது மத்தவங்க எப்படி கேட்கறோம்னு சொன்னா, நமக்கு என்ன தேவை இல்லையோ அதை கேட்கிறோம். நீங்க பாத்துருக்கீங்களா, இங்க நீங்க ஒரு ஆபீஸ் ரூம்ல எதையாவது இருக்கிறீங்க, ஒரு ஆள் போகும்போது அந்த கதவை சாத்தாத அப்படின்னு சொல்லி பாருங்க, சாத்திட்டு போயிருவீங்க. டோன்ட் க்ளோஸ் தி டோர்னா உங்களுக்கு அந்த டோன்ட் உள்ள போகாது, க்ளோஸ் தி டோர் தான் கேட்கும் உங்களுக்கு. அதே நேரத்துல கீப் ஓபன் தி டோர்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை தீர்ந்தது. அந்த கதவு திறந்தே இருக்கட்டும் அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சு. கதவை மூடாத அப்படின்னா கதவை மூடிட்டு போயிருவாங்க. சோ நீங்க நெகட்டிவா ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அது அப்படியே நடைபெறுகிறது, பாசிட்டிவா ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அது அப்படியே நடைபெறுகிறது. இதெல்லாம் தான் மனம் நமக்கு மனதை பத்தி புரிந்து கொண்டா, இந்த மனதை மறுரூபமாக்குறத பத்தி புரிந்து கொள்ளும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் நமக்கு அவசியம் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். நாம நிறைய கற்பனைகள்ல வாழ்றோம். நம்ம என்ன நினைக்கிறோம், மத்தவங்கள்ட்ட கேட்கறதுக்கு முன்னாலேயே நம்ம கேட்டா அவங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்க, இந்த உலகத்துல யாருமே உதவி செய்ய மாட்டாங்க, அல்லது உதவி செய்யறவங்களை பத்தி குறைவா நினைப்பாங்க, அல்லது ஒரு ஆள் ஒரு முறை உதவி செய்யலங்கிறதுக்காக அவரு எப்பொழுதுமே உதவி செய்ய மாட்டாரு. இந்த மாதிரிலாம் நமக்கு உள்ள எண்ணங்கள் இருக்குது. அதுதான் லூக்கா 18வது அதிகாரத்துல இயேசு சொல்ற, அந்த விதவை திரும்ப திரும்ப அவங்ககிட்ட போறதுனால தேவனுக்கு பயப்படாத, மனுஷர்களை மதியாத அந்த நியாயாதிபதி அவளுக்கு நியாயம் செய்யறான். ஏன்னா அந்த ரிப்பிட்டேஷனா கேட்கறதுல இருக்கிற ஃபோர்ஸ், திரும்ப திரும்ப கேட்கறதுல இருக்கிற ஃபோர்ஸ், அது உண்மையிலேயே நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களால தர முடியும் நம்ம நம்புனா. நமக்கு எவ்வளவு அந்த 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 அம்மாவுக்கு ஈகோ இருந்திருந்ததுன்னா அவங்க மறுபடியும் போயிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டியிருந்ததுனால, எல்லாத்தோட அவங்க அதை முக்கியமா நினைச்சதுனால அவங்க திரும்ப திரும்ப நியாயம் கிடைக்கிற வரைக்கும் போனாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நமக்கு தெரியல, இக்னோரன்ஸ்ல நமக்கு என்ன அறியாம இருக்குதுன்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்வதன் மூலமாக இந்த உதவி செய்கிறவருக்கு ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் இருக்கு, சந்தோஷம் இருக்குது. எத்தனை பேர் மத்தவங்களுக்கு உதவி செய்து சந்தோஷம் அனுபவிச்சிருக்கீங்க? ஓகே, அதே தானே உங்களுக்கு உதவி செய்யும்போது மத்தவங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு உதவி செய்யும்போது மத்தவங்களுக்கு நடக்கும். அந்த சந்தோஷத்தை நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும். சோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. ஹெல்பிங் பூஸ்ட் பீப்புள்ஸ் மூட். ஒரு ஆளுக்கு மூடு சரியில்லாம போகும்போது அவர் யாராவது ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டாருன்னா அவர் ஏதோ பிரயோஜனமா யோசிக்கிறார், தன்னை இந்த உலகத்துல தானும் ஒரு பிரயோஜனமான ஒரு மனுஷனா யோசிக்கிறார். அவருடைய மூடு நல்லா ஆயிடுதுன்னு சொல்றாங்க ஹெல்ப் பண்ணும்போது. இது நம்ம ஹெல்ப் பண்றதுக்கும் சரி, நம்ம ஹெல்ப் கேட்கறதுக்கும் சரி. உங்களுக்கு மூடு சரியில்லைன்னா யாருக்காவது 2 பேரும் போய் ஹெல்ப் பண்ணா மூடு சரியாயிடுதுன்றாங்க. அதனாலதான் நிறைய இந்த ஆசிரமங்களுக்கு, இந்த தாய் தகப்பன் இல்லாம வளர்ற பிள்ளைங்களை போய் பாக்குற இடங்கள் அல்லது முதியோர்கள் வாழ்ற இடங்களை பாக்குறதெல்லாம் சில பேர் ஒரு ஹேபிட்டா வச்சிருப்பாங்க. அங்க போகும்போது அவங்களுக்கு ஒரு மூட் அப்லிஃப்டிங் கிடைக்குது, ஒரு லைஃப் அச்சீவ்மெண்ட் கிடைக்குது, நம்ம ஏதோ வாழ்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்குதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. சில எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுல கன்க்ளூஷன் என்னன்னா, தங்களுக்கு செலவு செய்பவர்களை விட பிறருக்காக செலவு செய்பவர்கள் ஆனந்தம் அடைகிறார்கள். தங்களுக்கு செலவு செய்கிறவர்களை விட பிறருக்கு செலவு செய்கிறவர்கள் அதிக ஆனந்தம் அடைகிறார்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ மத்தவங்க கேட்கும் போது எல்லாருமே உதவி செய்ய போறது இல்லை, அதே நேரத்துல எல்லாருமே நம்ம தப்பா நினைக்க போறது இல்லை அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். 2வது, ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். ஏன் உதவி கேட்க நம்ம பயப்படுறோம், ஏன் கேட்க மாட்டேன்றோம்?
முடியாதுன்னு சொல்லிட்டா முகத்தை எங்க வச்சுக்கிறது, அதான் நிறைய பேருடைய எண்ணம். முடியாதுன்னு சொல்லிட்டா முகத்தை எங்க வச்சுக்கிறது, எங்கேயும் வைக்க வேண்டாம், அங்கேயே வச்சுவீங்க. இங்கேயும் முகத்தை கொட்டி கழட்டிலாம் வைக்காதீங்க, முகம் அங்கேயே இருக்கட்டும். அந்த ஆளுக்கு தர முடியலன்றது உங்களுக்கு தெரியுது, அந்த சூழ்நிலையில அந்த ஆளுக்கு தர முடியல அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்கிறோம், அவ்வளவுதானே தவிர. அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வேன், there is no failure in life, only lessons to be learned. ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கிறோம், அவர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா ஒண்ணு உண்மையிலே அவருக்கு முடியாம போயிருக்கலாம், அல்லது நாம ஏதோ ஒரு விதத்துல தவறாக ஒரு இடத்துல கேட்டிருக்கலாம், தவறான டைமிங்கா இருக்கலாம், தவறான சர்க்கம்ஸ்டன்ஸா இருக்கலாம், தவறான சிச்சுவேஷனா இருக்கலாம், அவருக்கு பிடிக்காத வார்த்தைகளை நம்ம நம்ம கேட்டிருந்திருப்போம். அதனால வேற ஒரு சமயத்துல கேட்டுக்கலாம் அவர்கிட்ட. நாம ரிஜெக்ஷனை ஃபீல் பண்ண வேண்டியது இல்லை. சோ ரிஜெக்ஷன் நீங்க ஃபீல் பண்ற ஆளா இருந்தா அதை நம்ம சாக்குறதுக்காக போன வாரத்துல சில ஐடியாஸ் சொன்னேன். எவ்வளவு பேர்கிட்ட போய் ரிஜெக்ட் ஆக முடியுமோ அவ்வளவு பேர்கிட்ட போய் ரிஜெக்ட் ஆயிடுங்க. மில்லியனர்ஸ், பல லட்சங்கள் சம்பாதிக்கிற அவங்களுக்கு ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அதுல ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, அந்த மீட்டிங் நடத்துறவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்னால ஒரு கட்டத்துக்கு மேல முன்னேற முடியல, என்னால இதுக்கு மேல வர முடியல, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது அவரை பார்த்துட்டு சொல்றாரு, நான் ஒன்னு சொல்றேன், நீ செஞ்சினா முன்னேறிடுவே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, இப்ப நீ ரோட்ல போயிட்டு கொஞ்சம் உப்பு வாங்கி உப்பு அப்படின்னு கத்தி விக்கணும். அவர் யாருன்னா மில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிறவரு. அவருக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. என்ன வேலைன்னா ரோட்ல போய் உப்புன்னு விக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர் ரோட்ல போயிட்டு ரொம்ப நேரம் சும்மாவே சுத்திட்டு இருக்கிறாரு. சும்மாவே சுத்திட்டு கடைசியில எப்படியோ முடியாம அந்த உப்புன்னு கத்தும் போது அழுகெல்லாம் ஆனா ஒரு முறை சொன்ன உடனே அவருக்கு வந்துருச்சு. உப்பு 2-3 பேர்ட்ட வித்துட்டு வந்த பிறகு மீட்டிங்ல வராரு. வந்த உடனே அவர் சொல்றாரு, இனிமே நீ வாழ்க்கையில எல்லாத்தையும் முன்னேறிடுவே, ஏன்னா உனக்கு இருந்த ஈகோனால உனக்கு ஏற்பட்ட அந்த வெட்கம் இதெல்லாம் இப்போ உடைச்சிட்டேன் நானு, இதுக்கு மேல நீ அந்த சீலிங்கை நீ பிரேக் பண்ணி வெளியே வந்துடுவே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக நான் ஒரு சம்பவம் வாசித்தேன். சோ ஏன் நமக்கு ஃபியர் இருக்கு? ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், ஃபியர் ஆஃப் லுக்கிங் ஸ்டூபிட், நம்மள மத்தவங்க முட்டாள் மாதிரி யோசித்துருவோம். ஃபியர் ஆஃப் பவர்லெஸ், நாம அவங்க முன்னால ஒரு எந்த அதிகாரமும் இல்லாதவர்களாக, வல்லமையும் இல்லாதவர்களை போல பார்க்கப்படுவோம். ஹியூமிலியேஷன், சில சமயத்துல பனிஷ்மெண்ட் கூட பயப்படுவோம். ஏன்னா சின்னதுல நம்ம கேட்டிருந்தோம்னா கேட்டதுக்காக அடி வாங்கியிருப்போம். யார்கிட்ட ஏதாவது கேட்டிருப்போம், வீட்டுக்கு வந்துட்டு மாமா ஊருக்கு போகும்போது மாமா காசு தராம போறீங்கன்னு கேட்டிருப்போம். அடி வீட்டுல பிச்சிருப்பாங்க, இதுதான் மரியாதையா, காசு கேப்பியா அப்படின்ற மாதிரி அடிச்சிருப்பாங்க. அப்போ பணத்தோட கூட அந்த பெயினை நாம கனெக்ட் பண்ணிடுறோம் நம்மளோட எமோஷன்ல. அதுவும் அந்த 5 வயது 7 வயதுக்குள்ள நடந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா, இந்த பெயினை நீங்க எதோட கூட கனெக்ட் பண்றீங்களோ அதுல இருந்து உங்களை தூரமா வச்சுப்பீங்க. அது படிப்பா இருக்கட்டும், எதுவா அல்லது வாழ்க்கையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எதையும் நீங்க பெயினோட கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து தப்பிக்க பார்ப்பீங்க. எதையும் பிளஷரோட கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுல தொடர்ந்து வாழ பார்ப்பீங்க. அது பக்கமா அதை நிறைய வேணும்னு நினைப்பீங்க. நீங்க யார்கிட்டயே சொல்லி பாருங்க, நீங்க சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லி பாருங்க, நீங்க சிரிக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க, உங்களை பார்க்கும் போதுதான் சிரிச்சுட்டு போவாங்க. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு அது தேவைப்படுது. அப்படிதான் நீங்க அவங்களுக்கு அவங்களோட வேல்யூவை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. So fear of rejection, fear of punishment. அடுத்தது inaccurate belief about asking. எப்படி நாம கேட்கிறதை குறித்து தவறான நம்பிக்கைகளுடையவர்களா இருக்கிறோம். நான் சொன்னது போல முதல் நமக்கு தவறான காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறவங்க பெற்றோர்கள். பெற்றோர்கள் தவறானவங்க கிடையாது, பெற்றோர்கள் நல்லவங்க. அவங்க அவ்வளவுதான், அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சதான் அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி தருவாங்க. அவங்க ஒரு ட்ரெடிஷன்ல வளர்ந்துருப்பாங்க. அந்த ட்ரெடிஷன் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, பணத்தெல்லாம் மத்தவங்கள்ட்ட கேட்க கூடாது, மத்தவங்கள்ட்ட உதவி கேட்க கூடாது அப்படி நினைக்கிறத போதிக்கப்பட்டிருக்கிறதுனால அப்பா அம்மா முதல்ல சொல்லி தராங்க. பிறகு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் நிறைய கேட்டா எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிறான்,
அப்படின்றாங்க. அல்லது கேள்வி அவன்கிட்ட டீச்சர்ஸ்ட போய் நம்ம பக்கத்துல பழகணும்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நல்லா காக்கா பிடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு. இதனாலேயே இது மூல காரியங்களை நமக்கு தவறான அபிப்பிராயங்கள் பதிந்திருக்கு. நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த ஒரு வசனம் நீங்க எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. உங்களோட ஆத்துமான்றது ரெண்டு விஷயம். ஒண்ணு உங்களுடைய எண்ணம், அடுத்தது உங்களுடைய உணர்ச்சி. இது ரெண்டும் சரியா இருந்ததுன்னா, உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய உணர்ச்சியும் சரியா இருந்ததுன்னா, உங்க வாழ்க்கை எல்லாமே நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கை எல்லாமே உங்க உள்ளத்துக்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்கன்றதனுடைய வெளி பிரதிபலிப்பு தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. நீங்க உங்க உள்ள நான் நல்லா தான் இருக்கிறேன் நீங்க சொல்லிக்கலாம். ஆனா நீங்க வெளியே சங்கடத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தீங்க, வெளியே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பிரச்சனை. நீங்க மோசேனுடைய கதையில வாசிக்கலாம். மோசே ஒரு நாள் வந்தா அங்க ஒரு எகிப்தியனும் ஒரு இஸ்ரவேலனும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதை பாக்குறான். ஒரு இஸ்ரவேலனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத மோசே பாக்குறான். அது என்ன நினைக்கிறீங்க நீங்க? அவன் ஏன் அதை மட்டும் பார்க்க முடிஞ்சது அவனால? ஒரு எகிப்தியனும் இஸ்ரவேலனும் சண்டை போட்டுக்கிறதுன்னு சொன்னா, மோசேக்குள்ள அந்த சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. மோசேக்குள்ள என்ன சண்டை நடந்துருச்சுன்னா, நான் எகிப்தியனா நான் இஸ்ரவேலனா, பிறப்புல நான் இஸ்ரவேலன், வளர்ப்புல நான் எகிப்தியன். நான் இஸ்ரவேல் ரத்தம் ஓடுது, ஆனா என்னுடைய செய்கை எல்லாம் என்னுடைய பாஷை எல்லாம் எகிப்தியனா இருக்குது. இஸ்ரவேலர்கள் இவன் எகிப்தியன் ஒதுக்குறாங்க. எகிப்தியர்களுக்கு இவன் இஸ்ரவேலன்னு தெரிஞ்சதுன்னா முடிஞ்சது. இந்த உள்ள இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் தான் வெளியே அவனுக்கு தெரியுது. ஒரு இஸ்ரவேலனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போடுறத பாக்குறானா, வெளியே நீங்க என்ன பாக்குறீங்களோ அது உங்க உள்ள நீங்க பார்க்கறதுனுடைய பிரதிபலிப்பு என்பதை புரிந்து கொள்ளும். சோ வெளியே நீங்க பாக்குறது உங்களுக்கு பிடிக்கல, மாத்தணும்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளாக நீங்க மாத்தணும். உள்ளுக்குள்ளாக மாத்துறது மட்டும்தான் வெளியே உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை, வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறதா இருக்கும். அதனால நீங்க யாரோட பழகுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். பைபிள் நிறைய வசனங்கள் சொல்லுது, ஞானியோட பழகுகிறவன் ஞானம் அடைவான், வீணருடைய பழகுகிறவர்கள் நாசம் அடைவான். யாரோட பழகுறீங்க? நான் சொன்ன மிரர் நியூரான்ஸ் பத்தி. நீங்க பெரிய புக்கெல்லாம் படிச்சு இந்த பெரிய ஞானம் அடைய வேண்டியதில்லை. 4 ஞானிகளோட பழகினீங்கன்னா 3 மாசம் போதும். அவங்களுடைய விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சு நீங்க அவங்கள மாதிரி பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு மொழி கத்துக்கணும்னா கூட அப்படிதான் சொல்றாங்க. ஒரு மொழி கத்துக்கணும் என்ன பண்ணணும்? இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு சொன்னா 30 நாளில் ஆங்கிலம் படிப்பது எப்படி புத்தகம் படிச்சு யாருமே இங்கிலீஷ் பேசுறது கிடையாது. அப்ப ஆங்கிலமே பேசிட்டு இருக்கிறவங்க கூட ஒரு 3 மாசம் தீவிரமா உட்காந்து இன்டென்ஷனலா நான் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளணும், அதுக்காக இந்த மக்களோட நான் போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க போவீங்கன்னு சொன்னா பிளான் பண்ணி கத்துக்க வேண்டியது இல்லை, ஆட்டோமேட்டிக்கா நீங்க கத்துப்பீங்கன்னு சொல்றாங்க. கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே அப்படின்னு போட்டுருக்குது. ஏன் கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே? நாமளும் கூடிய சீக்கிரத்துல கோபப்பட ஆரம்பிச்சுக்கிறோம். ஏன்னா இது எல்லாமே லேர்ன்டு பிராக்டிசஸ், லேர்ன்டு ஹேபிட்ஸ். அது கோபமோ சோம்பலோ இது எல்லாமே லேர்ன்டு ஹேபிட்ஸ். எல்லா பயமும் கற்றுக்கொள்ளப்பட்டதுதான். 2 பயம்தான் நம்ம பறக்கும் போது கூட இருக்கிற பயம். ஒண்ணு கீழே விழுந்துருமோன்னு பயம், இன்னொன்னு திடீர்னு ஏதாவது சத்தமா நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல சத்தம் வந்தா ஏற்படுகிற பயம். இது 2ம் பறக்கும் போதுல இருந்து இருக்குது. மத்த எல்லா பயங்களும் நீங்க பாத்திருக்கீங்களா? இப்பெல்லாம் குழந்தை பிறக்கிறது ஸ்விம்மிங் பூல்ல வச்சு பண்றாங்க. ஸ்விம்மிங் பூல்ல பிரசவம் பாக்குறாங்க. அந்த குழந்தை அப்படியே தண்ணிக்குள்ள நீந்தி வருது. அந்த குழந்தை 2 வயது 3 வயது குழந்தைங்களாம் நீச்சல் அடிக்கிறத காமிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீச்சல் அடிக்கிறதுன்றது நமக்கு இயல்பா இருக்குதுன்றாங்க. இயல்பா இருக்குது. நம்ம குழந்தையா இருக்கும் போதே ஒரு தண்ணி தொட்டியில தான் சுத்திட்டு கிடக்குறோம். அப்படியே சுத்தி வர்றோம் தண்ணி தொட்டிகளை தான். வெளியே வந்த பிறகு நீச்சல் கத்துக்கலன்னா நம்ம முங்கிரோன்ற பயம் வந்துட்டதுனால இப்ப நீச்சல் கத்துக்க வேண்டியது இருக்குது. இயற்கையான ஒரு விஷயம் தான் அது. கிராமங்கள்ல வளர்றவங்களுக்கும் சிட்டில வளர்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அங்க தண்ணி இல்ல, இங்க தண்ணி இருக்குது. இவங்க சின்னதுல இருந்தே உள்ள போய் குதிச்சு எல்லாரும் நீச்சல் கத்துக்கிறாங்க. சோ பயம் என்பது ஒரு நாம் பழகின ஒரு பழக்கம். எந்த பழகின பழக்கத்தையும் ஈஸியா வெளியே விட்டுடலாம்.
அது எப்படி வருது? இந்த பிலீஃப்னால வருது, உள்ள பொய்கள் விதைக்கப்படுகிறதுனால வருது. எல்லாமே மேஜர் மீடியா பாருங்க, ஒரு பெரிய மேட்சோ மேன், ஒரு பெரிய வீரனாக ஒருத்தனை காமிக்கணும், ஆணாக ஒருத்தனை காமிக்கணும், அவன் யாருக்கிட்டையும் உதவி கேட்காதவனா அவன் சுத்திட்டு இருப்பான், எல்லாத்தையும் அவனே செய்து முடிப்பான், அவனதான் ஹீரோன்னு சொல்றோம். அதனால நாமளும் ஹீரோவா இருக்கணும்னா யார்கிட்டையும் போய் எந்த உதவியும் கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டோம். அதை நம்ம ஆவிக்குரிய ரீதியில விசுவாச வீரர்கள்லாம் சொல்லி வச்சிருக்கிறோம். விசுவாசத்துல நாங்க யார்கிட்டையும் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, விசுவாசத்தோட கேளுங்கன்னு சொல்றோம். விசுவாசத்தோட யார்கிட்டையும் கேட்காம இருக்காதீங்க, விசுவாசத்தோட கேளுங்க. நிறைய நமக்கு பைபிள்ல இதெல்லாம் இருக்கு இல்லையா, வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே மேலானதா இயேசு சொல்லி இருக்கிறபடியே அப்படின்னு பவுல் சொல்லுவார். இயேசு எங்கேயுமே சொல்ல, காஸ்பல் நம்ம வாசிக்கல, ஆனா எங்கேயும் சொல்லியிருப்பார் பொழுது பவுல் சொல்றாரு. அது இப்படி அந்த மாதிரி நம்ம ஒரு ரிலீஜியஸ் ட்ரைனிங்ல வந்திருக்கிறதுனால நம்ம வந்து கேட்டா அது தவறு அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த காக்கா கொண்டாந்து இந்த அப்பம் போடுறது, மாம்சம் போடுறது, இதுல வளர்ந்துட்டோம். நம்ம காக்கா கொண்டாந்து போடும், ஏதாவது காக்கா கொண்டாந்து போடும், அப்படியே இருந்துட்டோம். இல்ல காக்கா கொண்டாந்து போடாது, நீங்க ஆபிரகாமை பார்த்து கத்துக்கணும், ஈசாக்க பார்த்து கத்துக்கணும். ஈசாக்கு ஒரு இடத்துல போய் தோணுனா அங்க வந்து சண்டை போடுறானு, அவன் இன்னொரு இடத்துக்கு போறான், அங்க வந்து சண்டை போடுறாங்க, அவன் இன்னொரு இடத்துக்கு போடுறான். அதுல நீங்க கவனிச்சு பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. அப்புறம் நான் ஒரு முறை எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்த போது டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம். அது தொடர்ந்து போனது இந்த டாக்டர்கிட்ட. அப்ப சில நாள் போன பிறகு நான் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சேன். ஏன் இப்படி இருக்குது, ஏன் இந்த வியாதி வந்தது அப்படிலாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னே, அந்த டாக்டர்ல அவருக்கு முன்னால் இருந்த ஒரு போர்டை இப்படி என் பக்கமா திருப்பி வச்சார். நான் ரொம்ப கேட்டுட்டு இருந்தேனே, என் பக்கம் அப்படி திருப்பி வச்சார். அதுல போட்டிருந்தது இப்படி வாய் மேல இப்படி விரல் வச்சு, ஹியர் ஐ அம் த டாக்டர் அப்படின்ட்டு. நானா கேள்வி கேட்காத, என்ன கேட்காத அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லயும் இது போதிக்கப்பட்டுட்டே இருக்குது. சோ அது வந்து நமக்குள்ள ஒரு பிலீஃப் இம்ப்ரிண்டா மாறிடுச்சு. அது நம்மளோட வாழ்க்கை முறை, அதுல பெருமை கொள்கிற அளவுக்கு நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் நிறைய பேசிட்டேன். நீங்க நேசிக்கிறதா இருந்தா நான் கேட்காமலே செய்வீங்க. இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை ரொம்ப பெரிய புத்திசாலித்தனம் போல ஒரு உருமாற்றம் பெற்று இருக்குது. நீ ஒருத்தரை நேசிச்சா அவங்க சொல்லாமலே காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சிருவோம் அப்படின்னு. சில காரியங்கள் யாருமே சொல்ல வேண்டியதில்லை, ஈஸியா புரிந்து கொள்ளலாம். ஆனா சில காரியங்கள் எவ்வளவு நேசிச்சாலும் கூட சொல்லாம தெரியவே தெரியாது. ஜெபம் பண்றோம் எதுக்காக சொன்னா கடவுளுக்கு தெரியாததுனால இல்ல, நமக்கு என்ன வேணும்னு கடவுளுக்கு தெரியணும். நமக்கு என்ன வேணும்னு கடவுளுக்கு தெரியணும். கண்ணு தெரியாதவங்க வந்து கேட்கறாங்க, எங்களுக்கு இறங்கும்னு கேட்டா இயேசு கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள். இந்த கேள்வி கடவுளும் கேட்கிறாரு, அலாதீன் படத்துல பூதமும் கேட்குது, எல்லாரும் கேட்கிற கேள்விதான் அது. என்ன செய்யணும் சொல்லு, நீ எஜமான். மூணு கேள்வி, 3 விருப்பங்களை நான் நிறைவேற்ற முடியும். என்ன வேணும்னு சொல்லு, எதையாவது செய். நம்ம ஜபான்லாம் அப்படி ஆகிப்போச்சு, எதையாவது செய்ய ஆண்டவரே, எப்படியாவது வருகையில சேர்த்துறோம், எப்படியாவது ஏதாவது செய்யணும் என்எஸ் ராஜாவுக்காக அப்படின்னு பாட்டுலாம் பாடுறோம்ல. அந்த மாதிரி பாட்டு பாடுறவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க பாருங்க. எதையாவது செய்யணும், ஆனா எதுவுமே செய்ய மாட்டோம். கடைசி வரைக்கும் எதை செய்யறதுன்னு தெரியாமலே இருக்கும். ஏதாவது எப்படியாவது அந்த மாதிரி பேசுறத விட்டு கொஞ்சம் டீட்டெயிலா, கொஞ்சம் போக்கஸ்டா பேச கத்துக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, லோ செல்ஃப் எஸ்டீம். நாம நிறைய நேரம் மற்றவர்களோட பழக, மற்றவர்களிடத்துல உதவி கேட்க, மற்றவர்கள் நம்மளோடு சேர்ந்து வாழ முடியாம போறதுக்கு காரணம் நம்மை குறித்து நமக்கு இருக்கிற தாழ்வு மனப்பான்மை. எத்தனை பேருக்கு இங்க தாழ்வு மனப்பான்மை இருக்குது? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். தாழ்வு மனப்பான்மை இந்த கை உயர்த்தின தவிர மத்த எல்லாருக்கும் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்க அது தங்களுக்கு இல்லைன்னு காமிக்கிறதுக்கு பயங்கர போராடுவாங்க.
அதுதான் ரொம்ப பிரச்சனை. நீங்க பாத்துறீங்களா, இந்த பல்லு கொஞ்சம் சில பேருக்கு கொஞ்சம் மேல தூக்கிக்கிட்டு இருக்கும், பல்லு சில பேருக்கு மேல தூக்கிட்டு இருக்கும், உதட்டுக்கு மேல வந்திருக்கும். அவங்க அதை அப்படியே விட்டுட்டாங்கன்னா கூட நல்லா இருக்கும். சில சமயம் இந்த போட்டோ எடுக்கும் போது அதை மூடுறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க பாருங்க, ஒரு மாதிரி இப்படிலாம் செஞ்சு போட்டோ கர்ண கொடூரமா வந்துடும். நமக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதுனாலதான் பாருங்க, மத்தவங்க நம்மளை பாராட்டணும்னு எதிர்பார்க்கிறோம், மத்தவங்களை எப்பவுமே நம்ம பொத்தி வச்சுக்கணும்லாம் எதிர்பார்க்கிறோம். ஈவன் பணம் கூட நிறைய சம்பாதிக்க நிறைய பேர் நினைக்கிறதுக்கு காரணம், அவங்க வீட்டுல பெரிய பெரிய பொருள் இருக்கணும், இது மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை. ஏன்னா அது அவர்களுக்கு ஊன்றுகோல். அந்த ஊன்றுகோல் நீங்க யாரை யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ, நீங்க ஒரு உறவு இருக்குது, அந்த உறவை நீங்க பயன்படுத்த நினைக்கிறீங்கன்னா வேஸ்ட் பண்ணிடுவீங்க. யாராவது இந்த கால் முடியாதவங்க கட்டை வச்சு நடக்கும்போது அந்த கட்டைக்கு வலிக்குமேன்னு யோசிச்சிருப்பாங்களா? கட்டையை வேகமா கீழே வைக்க கூடாதுன்னு யோசிச்சிருப்பாங்களா? கிடையாது. தங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு அதை எப்படி வேணா, தங்களுக்கு சுகமா இருக்கிறதுக்கு அதை எப்படி வேணா பயன்படுத்துவாங்க. அப்படிதான் அது நமக்கு ஊனத்தை சரி பண்றதாக அது இருக்குமானால், மெட்டீரியலிஸ்டிக்கா வாழ்றான்னு சொல்றவங்க நீங்க பாத்தீங்கன்னா புரியும். நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, பணக்காரருடைய வாழ்க்கை, நான் ஏழையா இருந்தேன், பிளாட்ஃபார்ம்ல படுத்தேன், அந்த பிளாட்ஃபார்ம்ல படுக்கும்போது நான் சவால் எடுத்தேன், நான் பெரிய பணக்காரன் ஆகணும்னு நினைச்சேன், இன்னைக்கு நான் பெரிய பணக்காரன் ஆயிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்க நிம்மதி இல்லாம இருக்கிறேன். அதுதான் நம்ம இப்படி சொல்லிட்டோம், பணம் வந்தா நிம்மதி போயிடும்ட்டு. இல்ல பணம் இல்லாமலும் நம்ம நிம்மதி இல்லாம தாங்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, கேட்டுருக்கீங்களா, பணம் வந்துச்சுங்க ஆனா நிம்மதி போயிடுச்சு அப்படின்ட்டு. இன்னும் பணம் இல்லாம இருக்கும்போது ரொம்ப நிம்மதியா இருந்த மாதிரி. எத்தனை பேர் நீங்க பணம் இல்லாம ரொம்ப ஹாப்பியா இருக்கிறீங்க? டெய்லி காலைல அல்லேலூயா ஆண்டவரே அந்த 5 ரூபா கூட இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு யாரோ சொல்றீங்களா என்ன? பணம் இல்லாத போது நிம்மதி இல்லாம தான் இருக்கிறோம், பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாம இருக்க முடியும். அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அது என்ன, அன்னைக்கு என்னை யாரோ ஊனப்படுத்திட்டாங்க, என்னை யாரோ துன்பப்படுத்திட்டாங்க, அவங்களுக்கு முன்னால் நான் வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற சவால் எல்லாம் நினைச்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னு சொல்லி சொன்னா நம்ம வாழ்க்கையை நம்மளே நரகமாக்கிட்டு. யாருக்கும் நம்மளை நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது இல்லை, யாருக்கும் நம்ம நம்மள நல்லவங்களாகவோ அல்லது சரியானவர்களாகவோ எதுவுமே நம்ம காட்ட வேண்டியது. நம்மளே நாம நிறைஞ்சு இருக்கிறத முதல்ல கத்துக்கணும், நம்மள நாம திருப்தியா இருக்கிறத கத்துக்கணும். நம்ம உயரமோ நம்ம சரீரமோ நம்முடைய கலரோ நம்முடைய ஷேப்போ இது எதுவுமே நம்ம நினைச்சு கவலைப்பட வேண்டியதே கிடையாது. ஏன்னு சொன்னா இப்படி நம்ம விரும்பி நம்ம வரல. ஒரு முறை என்கிட்ட கேட்டாங்க, ஜாதி எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னா அவங்க ஜாதிக்கு பின்னால அவங்க பேரை போட்டுக்கிட்டா ஜாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு. என்ன இப்படி சொல்றீங்க, அவங்க பின்னால போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இப்ப பிரச்சனை என்ன, தங்களை குறைந்த ஜாதியா நினைக்கிறவங்க போட மாட்டேன்றாங்க, உயர்ந்த ஜாதியா நினைக்கிறவங்க அப்படியே போட்டுக்கிறாங்க, பெருசா பேரை போட்டுக்கிறாங்க. ஏன் சொல்றதுல எனக்கு என்ன பிரச்சனை, ஒன்னே ஒண்ணுதான், நான் இந்த ஜாதியில பிறந்ததுனால நான் வெக்கப்பட வேண்டியதும் இல்லை, இந்த ஜாதியில நான் பிறந்ததுனால பெருமைப்பட வேண்டியதும் இல்லை. வரல, நான் இதுலதான் பிடிக்கணும் பிறக்கணும் அடம் பிடிச்சலாம் நான் பிறக்கல, எவனோ கண்டுபிடிச்சு எதையோ வச்சான், நான் அதை சுமந்துகிட்டு இருக்கிறேன். அது மாதிரிதான் இந்த உருவம், இந்த கலரு, இது எல்லாமே இப்படித்தான். ஆகவே ஆண்டவரை நான் உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேவன் இந்த மாதிரி உண்டாக்கி இருக்கிறாரு, இந்த மாதிரி உண்டாக்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு ஆணி உண்டாக்குறதுக்கு முன்னால யாரோ ஒருத்தன் இரும்புல விளையாடிக்கிட்டு இருந்தான், திடீர்னு ஆணி வந்துருச்சுன்னு சொல்லுவோமா? இல்ல, அவங்க அந்த ஆணியை உண்டாக்குறதுக்கு முன்னால அது எவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கணும், எங்க தலை இருக்கணும், எங்க கூர்மை இருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி தான் ஒரு ஆணியை உண்டாக்குறான்னு சொல்லி சொன்னா, என்ன சிருஷ்டித்த தேவன் என்ன உண்டாக்குறதுக்கு முன்னால அந்த சிருஷ்டிப்புக்கு ஒரு நோக்கத்தை வைத்து தானே சிருஷ்டித்திருப்பாரு. இந்த வேலையை செய்யணும்னா அது இந்த சைஸ்ல தான் இருக்கணும், இந்த வேலையை செய்யணும்னா அதுக்கு இந்த கலர்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கம் இருந்து தானே உண்டாக்கப்பட்டிருப்போம். அதுல நாம திருப்தி அடைய பார்க்கணும். நாம அது தெரியாததுனால நம்மளே ஏத்துக்க மாட்டேன்றோம். நம்மளே ஏத்துக்காம தான் கண்ணாடி முன்னாள் ரொம்ப நேரம் நின்று கண்ணாடியோட பேசிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் பல்லு உள்ள போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் மூக்கு நீளமா இருந்தா இந்திரா காந்தி மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும்,
இந்திரா காந்தி மாதிரி இருந்தா சுட்டு கொண்டுருவாங்க, பரவாயில்லையா? யார மாதிரி இருக்க வேண்டியது இல்லை. இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னா, மத்தவங்கள்ட்ட இருந்து நன்மைகளை தர விடாம தடுக்குது. we build walls. நாம நிறைய நேரத்துல பாருங்க, நல்ல காரியங்கள், எத்தனை பேர் 5 ஸ்டார் ஹோட்டல் போயிருக்கீங்க? மத்தவங்க வீடியோல எல்லாம் இல்லாதவங்க எப்படின்னு தெரியல, ஆனா போகலன்னா எப்படியாவது ஒரு வருஷமாவது பணம் சேர்த்து ஒரு முறை போயிட்டு வந்துருங்க. சும்மா போயிட்டு வந்துருங்க, நல்ல பணம் சேர்த்துங்க. நீங்க எவ்வளவு சேர்த்தா உள்ள போக முடியும்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவு சேர்த்துங்க. உள்ள போயிட்டு வரும்போது சொல்லுவீங்க, என்ன தெரியுமா சொல்லுவீங்க? இப்படி தெரிஞ்சுதான் நான் வாரம் ஒரு முறை வந்துட்டு போயிருப்பேன், இவ்வளவு தானே செலவாகுது அப்படின்னு சொல்லுவீங்க. வாழ்க்கையினுடைய நன்மையான இன்பமான விஷயங்களை அனுபவிக்காமலே சில பேர் செத்து போயிருவாங்க. எனக்கு தெரியல மெட்ராஸ்ல இருந்துட்டு எத்தனை பேர் இன்னும் மெரினா பீச் பார்க்காம இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. அப்படிலாம் இருக்கிறாங்க. அவங்க தங்களை அதுக்கு தகுதியானவர்களாவே நினைக்க மாட்டாங்க. நாம அதுக்கு தகுதியானவர்களாக நினைக்க மாட்டாங்க. நாங்க ஒரு முறை ஏர்போர்ட்ல நான் போயிருக்கும் போது ஃபிளைட் வந்து லேட் ஆயிடுச்சு. ஃபிளைட் லேட் ஆயிடுச்சு, லேட்னா ரொம்ப லேட்டு, ஒரு 9 ஹவர்ஸ்க்கு மேல லேட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் ஒரு மாதிரி பேசிட்டாங்களே தவிர யாரும் அந்த அதிகாரிகிட்ட போய் கேட்க மாட்டேன்றாங்க. அப்ப நான் போய் அவங்கள்ட்ட கேட்டேன், வாங்க நம்மளாம் போய் கேட்கலாம், சாப்பாடு கேட்கலாம், அவங்க லேட் பண்ணிட்டாங்க, போய் சாப்பாடு கேட்கலாம் அப்படின்னா யாரும் வரமாட்டேன்றாங்க. சாப்பாடு போய் என்னத்தை கேட்க, வேணும்னா அப்படி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றாங்க. அப்புறம் நான் மட்டும் போய் கேட்டேன், இது மாதிரி சாப்பாடு வேணுங்க, நீங்க லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் சொன்னாரு, இல்ல இது பட்ஜெட் ஃபிளைட்டு, இல்ல சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நான் ஃபிளைட்ல கேட்கல, நீங்க லேட் பண்ணனால சாப்பாடு கேட்கறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கூடி பேசி எல்லாருக்கும் ஏதோ ஒரு பொட்டலம் ஒண்ணு எல்லாருக்கும் அவங்க போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நான் அதுக்கு உரிமைப்பட்டவனா இருக்கிறேன் நானே. சில பேர் கேட்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு வெக்கம், அது என்னுடையது, நான் ஏன் கேட்க கூடாது? விளங்குதுங்களா உங்களுக்கு? திருட சொல்ல நானு, உங்களுக்கு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கத்துல நிறைய விட்டுட்டீங்கன்னு சொல்றேன் நான். உங்களுடையது. நீங்க நினைச்சுக்கிறீங்க கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் தான் இருக்குது, சாப்பிட்டு செத்துடலான்ட்டு. இல்ல நீங்க அடசுன்னு சாப்பிட்டு பாருங்க, அது வந்துகிட்டே இருக்கும். அது உங்களுடையது. இந்த நான் எப்பவுமே அப்படி இல்லை, அது நான் பழகின பழக்கம் தான். முதல் முறை என்ன 5 ஸ்டார் ஹோட்டல் கூப்பிட்டு போகும்போது ஞாபகம் இருக்குது. அந்த முதல் முறை நான் போயிருக்கிறேன். அது வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப ஒரு ரொம்ப பெரிய வசதியான குடும்பத்துல இல்ல. அதுல இந்த மெட்ராஸ்ல வந்து இந்த ரோட்டு கடைன்னு சொல்லுவாங்க, அந்த வண்டியில வச்சிருப்பாங்க, வண்டியில நல்லா கொத்தி வச்சிருப்பாங்க இறைச்சி, அதை வாங்கி சாப்பிடறதுல ஒரு இன்பம். அப்படிதான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், சூப்பரா இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. அப்போ திடீர்னு நம்மள இது கூட்டு போயிட்டாங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் கூட்டு போயிட்டாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல் கூட்டு போயிட்டா எங்க வீட்டுல எல்லாம் கரண்ட் போயிடுச்சுன்னா சாப்பிடக்கூடாதுவாங்க, கூட சேர்ந்து பேய் சாப்பிடும்னு சொல்லிட்டு கரண்ட் போகும்போது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருவாங்க. அங்க போனா லைட் ஆஃப் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும், மங்கள லைட்டை போட்டு. என்னடா இவனுங்க, எனக்கு சாப்பிடவும் தெரியல, வரிசையா வேற என்னென்னமோ சாப்பாடு வச்சிருக்கிறானுங்க. சில சமயம் பாத்தீங்கன்னா ரொம்ப வச்சா குழம்பி போயிடும், ரொம்ப வச்சா குழம்பி போயிடும், இன்னமும் வச்சிருக்காங்க. நான் பார்த்தேன், இது ஒரே வழி, நமக்கு முன்னால உள்ளவங்க என்னெல்லாம் பண்றாங்க அதெல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு. அப்பதான் எனக்கு முத இந்த ஒரு டவல் மாதிரி வச்சிருப்பாங்க, அந்த டவலை எடுத்து அவன் தட்டு கீழே வச்சான், நானும் தட்டு கீழே வச்சுக்கிட்டேன். எதுக்கு வச்சான்லாம் தெரியாது எனக்கு. முடிஞ்ச பிறகுதான் பாக்குறேன் எல்லாம் டவலை வந்து இந்த மடியில போட்டுருக்காங்க. நான் அது எதுக்கு போட்டாலும் தெரியல, தட்டு அப்படியே வச்சு தட்டுக்கு மேலே சாப்பிட்டு வந்துட்டேன். எதுவும் தெரியாதுதான், முதல் முறை போகும்போது எதுவும் தெரியாதுதான். நான் சொல்றது லைஃப்ல ஃபைனர் திங்ஸ் அனுபவிங்க. நேத்து நாங்க ஜோம் பண்றதுக்கு முன்னால ஏதோ ஒரு பாட்டு போட்டாங்க. பாட்டு போடும்போது அதுல கவனிக்கிறேன், அவர் சொல்றாரு,
உனக்கு உனக்கு மனைவி கிட்ட பேச நேரம் இருக்குது, உனக்கு அதுக்கு நேரம் இருக்குது, இதுக்கு நேரம் இருக்குது, பீட்சா சாப்பிட நேரம் இருக்குது, டிவி பார்க்க நேரம் இருக்குது, ஆனா கர்த்தர்ட்ட செலவு பண்ண நேரம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வி கேட்டோம்னா நமக்கு ஜிவ்வுன்னு இருக்கும், நான் மாதிரி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, மனைவி கூட பேசுறதும் பீட்சா சாப்பிடுறதும் தான் கர்த்தரோட செலவு பண்ற நேரம். அந்த பீட்சா சாப்பிடும்போது அப்படி இழுத்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த ஒரு புள்ள இது சாப்பிடுது கேட்பரிஸ, அவ்வளவு அனுபவிச்சு சாப்பிடுது. அந்த பிள்ளையோட அந்த வீடியோ எடுத்து அவங்க அப்பா அம்மா நான் ரொம்ப மனசுல பாராட்டினேன், அவ்வளவு அனுபவிச்சு எடுத்துக்கிறாங்க. அது முங்கெல்லாம் தேய்ச்சிருச்சு. அந்த அந்த மாதிரி நீங்க சாப்பிடும்போது ஆண்டவர்ல அந்த அந்த குழந்தை கேட்பரி சாப்பிடும்போது அது கீழே எல்லாம் சிந்தி இப்படிலாம் பண்ணுதுல, அப்படி பாக்குறாரு. நீங்க வேஸ்ட் பண்ணும்போது எப்படி சாப்பிடுது பாரு, சாப்பிட தெரியாம அப்படியே பூசிக்கின்னு என்ஜாய் பண்ணு அப்படி பாக்குறாரு. அப்படியே ஸ்ட்ரிக்டா ஒரு சோறு விடாம 12 கூடைகளில எடுங்கள். 12 கூடையில எடுத்து அவங்க போய் சாப்பிட்டாங்களா? அத 12 கூடையில எடுத்தது அப்பம் கிடையாது. அதை நல்லா வாசித்து பாருங்க. 12 கூடையில எடுத்தது மறுபடியும் அப்பம் கிடையாது. அந்த பிரெட்டுக்கு மேல இருக்கும் பாத்தீங்களா ஸ்கிராப்ஸ், முள்ளு இருக்கும் பாத்தீங்களா, மீன்ல முள்ளு, அதை எடுத்து வைக்க சொன்னாரு. மறுபடியும் சாப்பிடுறதுக்கு இல்ல. சம்பவத்தை நல்லா வாசிக்கணும். சாப்பிடுறதுக்கு இல்ல. படகுல கூடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு மலைக்கு போயிட்டாரு ஜெபம் பண்றதுக்கு. அந்த அந்த கூடையும் படகும் போகுது. இப்போ ஏசு இல்ல, ஏசு அங்க மேல மலையில ஜெபம் பண்ணுகிறாரு. இப்போ புயல் அடிக்குது. புயல் அடிச்ச உடனே இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. இயேசு கடல் மேல நடந்து வர்றாரு. நடந்து வந்து ஏன் பயப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு காற்று கடல்லாம் அடக்கிட்டு பேதுரு எல்லாம் கடல் நடந்து உள்ள போறான். போன பிறகு சொல்றாரு, அது கீழே நீங்க வாசித்து பாருங்க. எதுக்காக இந்த கூடன்றது புரியும். என்னன்னா இந்த 5000 பேரை அவர் செய்த அந்த அற்புதத்தை நினைவு கூறும்படியாக, அதை நினைவு கூர்ந்திருந்தாங்கன்னா இந்த புயலுக்கு பயப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்க ஒண்ணு இல்ல. இப்ப யாருக்காவது பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமான பிரச்சனையில நீங்க பயங்கரமா அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங்லாம் எடுத்து கூட ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்க. இப்ப நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இப்ப இன்னைக்கு உட்கார்ந்து இதுக்கு முன்னால எத்தனை பிரச்சனைங்க வந்தது, அத்தனை பிரச்சனையில இருந்தும் தேவன் உங்களை விடுவிச்சார்ல, அதனாலதான் இன்னைக்கு இங்க உயிரோடு இருக்கீங்க. அதை நினைச்சு பாருங்களேன். இந்த பிரச்சனைக்காக பெரிய அளவில் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குதான் அந்த அப்பமே தவிர ஒரு பொருளையும் வீணாக்காமல் சாப்பிடுவதற்காக இல்ல. அதை அவங்க மறுபடியும் சாப்பிடலாம் இல்ல. நீங்க அனுபவிக்கிறத நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கவும். நாம் அனுபவிப்பதற்கு நம்ம பணத்தை சம்பாதிச்சு பெட்டி கீழே போட்டு அதுக்கு மேல படுத்தோம்னா ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுவார். ஐயோ இந்த பிள்ளைக்கு பாவம் என்ன பண்றதுன்னு தெரியல இந்த பணத்தை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அனுபவிச்சோம்னா சந்தோஷப்படுவோம். அது தெரியாதனால இந்த கேள்வி எல்லாம் உங்கள்கிட்ட அதுக்கு நேரம் இருக்கு, இதுக்கு நேரம் இருக்கு, இதுக்கு மட்டும் நேரம் இல்லையா? அதெல்லாம் செய்யும் போது இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம். 3 கட்டளை தான் மனுஷனுக்கு. 3 கட்டளை தான். முதல் கட்டளை நல்லா சாப்பிடு, இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா பழத்தையும் புசி. இங்கிலீஷ் பைபிள் இன்னும் அழகா சொல்லுது, யூ ஆர் ஃப்ரீ டு ஈட். ஃப்ரீ டு ஈட். ஃபர்ஸ்ட் தேவனோட வாயிலிருந்து அந்த வார்த்தையை ஃப்ரீ, ஃப்ரீ டு ஈட். ரெண்டாவது இந்த ஏவாளு இவங்களெல்லாம் கவனிச்சுக்கோ, தோட்டத்தை பண்படுத்து, காப்பாத்து, கூட இந்த மிருகங்கள் இதெல்லாம் வச்சு பாதுகாத்து எல்லாம் பக்கத்துல சொல்லுங்க. நம்ம சந்தோஷமா இருக்கும்போது தேவன் சந்தோஷமா இருக்கிற. நீங்க அழும்போது தேவன் என்ன பண்றாரு? நீங்க அழும்போது தேவன் என்ன பண்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்லி கொடுத்தாரு நமக்கு? யாராவது அழுதா நம்மள என்ன செய்ய சொன்னாரு? அழுகிறவர்களுடனே அழுங்கள்னு சொல்லி கொடுத்தாரு. நமக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்தாரு, வேற ஒண்ணு செய்வார் நினைக்கிறீங்களா? இல்ல. நீங்க அழும்போது அவர் உங்களோட சேர்ந்து அழுவார், அவ்வளவுதான். நீங்க அழும்போது அழுகிறவருடனே அழுங்கள். தேவனை மகிழ்ச்சியா வச்சுக்கிறதே நாம மகிழ்ச்சியா இருக்கிறது தான். அதனாலதான் அவர் சொன்னார் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் கர்த்தரும் ஒன்றா இருக்கிறீங்கன்றத நம்புறீங்களா?
அவருடைய ஒரே ஆவியா இருக்குன்றத நம்புறீங்களா? அப்ப உங்களை பாதிக்கிறது அவரை பாதிக்குது, உங்களை மகிழ்விக்கிறது அவரை மகிழ்விக்குது. சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த செல்ஃப் வர்த் லோவா இருந்ததுன்னா, நீங்க நான் தேவனுடைய பிள்ளை, நான் இந்த உலகத்துல அனுபவிக்க என்டைட்டில் பண்ணப்பட்டிருக்கிறேன், எனக்கு அந்த உரிமை இருக்குதுன்றதுக்கு வாங்க. அதுக்கு சில பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பணம் இல்லாம இருக்கலாம், நீங்க ஒருவேளை இனிமேதான் இந்த பிரசங்கம் எல்லாம் கேட்டு இது மறுபடியும் நீங்க தியானிக்கும் பொழுது உங்களுக்கு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா அது வரைக்கும் உங்களுக்கு பெரிய லெவல்ல காசெல்லாம் வராம இருக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு சட்டை கொஞ்சம் விலை உயர்ந்த சட்டையா நீங்க போட்டாலே கொஞ்சம் தெம்பா உணர்ற மாதிரி ஒன்னு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நாள் நல்ல ஹோட்டலுக்கு போயிட்டு வலது பக்கம் பார்க்காம இடது பக்கத்தை மட்டும் பார்த்து ஆர்டர் பண்ணுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பிரைஸ் லிஸ்ட பார்க்காம இந்த பக்கம் என்ன பொருள் சாப்பிடணும்னு நினைப்பீங்கல்ல, அதை பார்த்து ஆர்டர் பண்ணுங்க. அது இன்னும் விளங்க வேண்டியது இல்லை. நீங்க எந்த ஹோட்டலுக்கு போய் பாருங்க, அந்த இந்த லிஸ்ட பாத்தீங்கன்னா 125 ரூபாயில ஆரம்பிச்சு 90 ரூபாயில முடியும். மிஞ்சி போனா ஒரு 25 ரூபாய் தான் முன்னால பின்னால இருக்கும் பெரிய பொருள் ஆர்டர் பண்ணா கூட. நம்ம ஆளுங்க ஹோட்டலுக்கு போனா நான் பாக்குறேன், அந்த மெனு கார்டை எடுத்து ரொம்ப நேரமா பார்த்துட்டு அவனும் அந்த சர்வரும் 10 முறை வந்து போய் இவங்க ஏதோ ஆர்டர் பண்ண போறாங்க போல் இருக்குன்ட்டு வந்து போய் கடைசியில மசாலா தோசை. அதேதான் கடைசியில. அதுக்கு மண்ணு கடை நமக்கு தேவையில்லை, என்ன கடைசியில மசாலா தோசை ஆர்டர் பண்ண போறோம். சில பேர் கேட்டுங்க, ஏன் இது ஆர்டர் பண்ண? அது என்னன்னே தெரியாது, வாங்கி கொட்டிட்டு வரலாம். இப்ப என்ன, இப்போ வாங்கி கொட்டிடுவோம், தெரியாம போட்டோம். சில பேருக்கு அந்த கொடுத்த காசுக்கு வசூல் பண்ணணும்னு நினைச்சு வயிற்ற கெடுத்துருவாங்க பாருங்க. கொடுத்த காசை வசூல் பண்ணிடணும், 125 ரூபா கொடுத்துக்கிறான், அப்ப நல்ல சாப்பிட்டுருந்தோம். நீங்க ஒரு அப்படி இருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க அப்படி பேசுறது நம்ம பார்த்திருப்போம் தானே. நம்ம சரிப்பட்டு வர மாட்டேன் இந்த இடத்துக்கு, அவனை கூட்டு வந்திருக்கணும். அன்லிமிட்டெட் ஃபுட்னு அவனை கூட்டு வந்திருக்கணும், வசூல் பண்ணிடணும் கொடுத்தத அப்படின்னு இல்ல. நல்ல வாழ்க்கைய ரசிச்சு வாழுங்க, சாப்பிடறதெல்லாம் ரசிச்சு, நல்லா ரசிச்சு. அது பெரிய ஜபம். அது இதெல்லாம் கடவுள் நமக்கு தந்துருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. கடவுளை நினைக்கிறோம் பாருங்க, அதை விட பெரிய ஜபம் ஒண்ணும் இல்லைங்க. அங்க போய் துக்கமா உட்கார்ந்து இருக்கிறத விட, அங்க போய் கஷ்டப்பட்டு ஐயோ போகுதே நினைச்சிட்டு இருக்கிறத விட, சின்னதா நல்லா அனுபவிச்சு சந்தோஷமா இருங்க. லோ செல்ஃப் எஸ்டீம்ல இருக்காதீங்க. ஏன் லோ செல்ஃப் எஸ்டீம்ல இருக்க கூடாது? பிஃபோர் யூ ரிசீவ் எனிதிங் யூ மஸ்ட் ஃபர்ஸ்ட் பி பர்ஃபெக்ட் ஃபிட் இன் இட். நான் சொன்ன ஏற்கனவே, நீங்க உங்க இடுப்பு 36 இருக்கும்போது ஆண்டவரே எனக்கு பெருசாக தாரும் அப்படின்னு கேட்டு அவர் 42 சைஸ் பேண்ட கொடுத்துட்டாருன்னா உங்களால போட முடியாது. அவன் திறமைக்கு தக்கதாக, ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1, ஏதோ பட்சபாதமா கொடுக்கல. அவன் திறமைக்கு தக்கதாக. அப்ப அந்த 5 10 ஆக்குனவன் திறமைய கூட்டிட்டான். திறமைய கூட்டினதுனால அவனுக்கு 11 ஹேண்டில் பண்ண முடியும். இந்த பணத்தை பிடிங்க இவங்கிட்ட கொடுக்குறாரு. சோ எல்லார் மனதுக்குள்ளேயும் மணி கண்டெய்னர் ஒண்ணு இருக்கு. சில பேருக்கு இப்போ திடீர்னு நான் கொண்டு வந்து ஒரு சர்டன் அமௌண்ட், ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தனா ஹேண்டில் பண்ண முடியாது, பயமா இருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியாது. இப்ப நான் ஒரு 100 கோடி ரூபாய் கொண்டு வந்து உங்க வீட்டு வாசல்ல நைட் வச்சுட்டு நீ காலைல திறக்குறீங்க, ஒரு 100 கோடி ரூபாய் மூட உங்க வாசல்ல இருக்கு, என்ன பண்ணுவீங்க நீங்க? பேச முடிஞ்சா பேசலாம், இப்ப நம்ம பேச முடியாது. என்ன பண்ணுவீங்க? சில பேரு அதை எடுத்து உள்ள வச்சுட்டு தூக்கம் போயிடும், ஐயோ அப்படின்ட்டு அதையே சுத்தி பூதம் காக்குற மாதிரி காத்துட்டு இருப்போம். சில பேர் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருவோம். எப்பா 100 கோடி வேணாம்ப்பா நமக்கு, நாங்க 100 கோடிக்கெல்லாம் ஆசை, அடுத்தவங்க பணத்துக்கு நாங்க ஆசைப்படுறது இல்ல, அதனால நாங்க கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு ஒப்படைச்சிருவாங்க. அடுத்த நாள் காலையில கதவு திறக்கிறீங்க, 100 ரூபாய் இருக்குது கீழே. இப்ப அதை போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைப்பீங்களா நீங்களே வச்சுப்பீங்களான்னா அது 100 ரூபாய் நாங்களே வச்சுப்போம். ஏன் 100 ரூபாய் நீங்களே வச்சுக்கிட்டீங்க, 100 கோடி கொண்டு போய் ஒப்படைச்சிட்டீங்க? 100 ரூபாய் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும், எடுத்துட்டு போயிட்டீங்க. 100 கோடி ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால எடுத்துட்டு போகலாம், அவ்வளவுதான்.
விளங்குதுங்களா? சோ மணி சில பேர் நீங்க பாத்துறீங்களா, பிரதர் 5000 ரூபாய் பேங்க்ல சேர்ப்பேன், கரெக்டா எவனாவது ஒரு விருந்தாளி வருவான், போச்சு 3000 ரூபாய் போயிடும். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு 5000 ரூபாய் சேர்ப்பேன், வண்டி உடஞ்சிடும், அதுக்கு செலவு பண்ணுவேன். கரெக்டா 5000 ரூபாய் சேர்ப்பேன், காய்ச்சல் வந்துடும், வீட்டுல யாருக்காவது ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுவேன். இந்த 5000 ரூபாய் அல்லது 10,000 ரூபாய்க்கு மேல எனக்கு ஒருபோதும் ஏறாது அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க கண்டெய்னர் அவ்வளவுதான். உங்களுக்கு இன்னும் திருப்தி ஆகலன்னா உங்க கண்டெய்னர் பெருசா இருக்குது, மணி குறைவா இருக்குது. உங்கள்கிட்ட அதிகமா வந்த போது உங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னா உங்க கண்டெய்னர் சின்னதா இருக்குதுன்னு அர்த்தம். கண்டெய்னரை பெருசாக்கணும். அதுதான் உங்கள் மனம் உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கிறது. இல்லைன்னா வேதனையா இருக்கும். ஓகே, சோ அது எப்படின்னா நாமளே அன்கான்சியஸா தடைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கோம். இவ்வளவு வந்தா எனக்கு போதும் அப்படின்னு நம்ம. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், இந்த பைபிள்ல சொல்லிருக்குது, ஐஸ்வர்யவான்களை உன் மனதிலும் நிந்தியாதே அப்படின்னு வசனம் வருது. எல்லாம் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஐஸ்வர்யவானை உன் மனதிலும் நிந்தியாதே. அதாவது வெளியே இன்னொருத்தட்ட சொல்றது இல்ல, உன் மனசுல ஐஸ்வர்யவானை பார்த்த உடனே இதெல்லாம் ஒழுங்காக சம்பாதிச்சிருக்கோம், இதெல்லாம் கொள்ளையடிச்சு 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்ணி ஒழுங்கா கணக்கு எழுதாம வரி கட்டாம அப்படி சம்பாதிச்சிருக்கோம் அப்படி நினைக்கிறோம் பாருங்க. நம்ம அப்படி நிந்திக்கிறோம். அவங்கள நிந்திச்சதுனால என்ன நடக்கும்னா, நம்ம பணக்காரங்கள் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம மனம் எல்லா தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கும். ஏன்னா நம்முடைய மனதில் என்ன தகவல் போட்டிருக்கோம், இந்த பணக்காரன் கெட்டவன் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால நீ கெட்டவன் ஆகாத அப்படின்னு சொல்லி நம்மள ஒருபோதும் பணம் வந்தா நம்ம கெட்டவங்க ஆயிடுவோன்ற நம்பிக்கையை உள்ள ஏத்தி இருக்கிறதுனால நம்மள கெட்டவங்க ஆக்காம நம்ம மனசு பார்த்துக்குது. அதனாலதான் பைபிள் அப்படி சொல்லிக்குது, ஐஸ்வர்யவானை உன் மனதிலும் நிந்தியாதே. ஏன்னா நம்ம ஒருபோதும் ஐஸ்வர்யவானா மாற முடியாதுன்றதுனால. சோ மணி கண்டெய்னர் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 2 நாள் செமினார் நடத்த போறோம் பணத்தை பத்தி, பணத்தினுடைய இது. அதுல இந்த மாதிரி பிரீச்சிங் இல்லாம, பிரீச்சிங்கோடு கூட நீங்களே எழுதுவீங்க. உங்களுடைய இளம் வயதுல இருந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற காயங்கள் என்ன, உங்களுடைய ஆழ் மனதுக்குள்ளாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பதிஞ்சு கிடக்குது, அதை ஹீல் பண்ணோம்னா நீங்க எப்படி மணியை அட்ராக்ட் பண்ண முடியும். உங்க மணி ஹிஸ்டரி, மணி பெயின், மணி பத்தி உங்களுக்கு இருக்கிற ராங் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எப்படி ஹீல் பண்றது, இந்த மாதிரி கில்ட், ஷேம், இதனால உண்டான பிரச்சனைங்க, இதைகளை நம்ம ஹீல் பண்றதுக்கான ஒரு 2 நாள் செமினார் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ அது ஜூம்ல பண்றதுனால உங்களை செய்ய வைக்கணும். நீங்க வெறும் பிரசங்கம் கேட்டு போயிடக்கூடாது. நம்ம கேட்காத பிரசங்கம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. வருஷத்துக்கு 53 பிரசங்கம் கேட்கறோம், சும்மா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அட்டன் பண்ணா கூட. அந்த லாக்டவுன்ல நம்ம கேட்காத பிரசங்கமே கிடையாது. ஆனா ஒன்னும் புண்ணியமா இருக்க மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. இப்போ வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம அதுல ஈடுபடலை. நம்ம நின்று ஒருத்தர் பேசுறாரு, கேட்டு மார்க் போட்டு போயிடுறோம். அந்த பிரதரா சூப்பரா பேசுவாரு, இவரு இப்படி பேசுவாரு அப்படின்ட்டு வெறும் மார்க் போட்டு கை தட்டு தியேட்டர்ல அஜித் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் மாதிரி ஆயிட்டோம். இப்ப நம்ம இப்ப எப்படி ஜஸ்டினா ஜபகுமாரா அப்படின்னு ஆயிட்டோம். இப்போ யார் ரசிகர்கள் நம்ம அப்படின்ற மாதிரி. சோ அப்படி ரசிகர்களா இருக்கிறதுல புண்ணியம் இல்லை. அது சொல்லி கொடுக்கறத நம்ம வாழ்க்கையில எந்த விதத்திலேயாவது அப்ளிகபிள் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். எந்த விதத்திலேயாவதுன்னா எப்படி அப்ளிகபிள் பண்ண முடியும்னா, அட்டாமிக் ஹேபிட்னு சொல்லுவாங்க. அட்டாமிக் ஹேபிட்னா சின்னதாக பழகிறது, சின்னதாக இன்ச் பை இன்ச்சா பழகிறது. நாங்க பிகின் ஒரு குரூப் வச்சிருக்கிறோம். அந்த குரூப்ல ஒவ்வொரு வாரமும் ஒரு சின்ன விஷயம் சொல்லி கொடுக்குறோம். அதை அவங்களை பிராக்டிஸ் பண்ண சொல்றோம். மொத்தமா 4 பாயிண்ட் பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனா அதை நமக்குள்ள அப்ளிகபிள் ஆகும். நம்ம காரியங்களை செய்யும் போது செய்ய தெரியலன்றது நமக்கு அப்பதான் தெரிய வரும். சோ அந்த மணி செமினாருக்காக எதிர்பார்ப்போடு காத்துருங்க. சீக்கிரத்துல நாங்க அதுக்கான இதை வெளியிடுறோம். எத்தனை பேர் அட்டன் பண்ணுவீங்க? நான் நம்புறேன் நீங்க அதுல அட்டன் பண்ணீங்கன்னா அதுக்கு பிறகு உண்மையிலே நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம யாரு அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். நம்ம இப்படிதான் நல்லாதான் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு. ஆனா பிரச்சனை நமக்குள்ள, நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனையே நம்ம பிரச்சனை நமக்கு என்னன்னு தெரியாததுதான். நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை, நம்முடைய பிரச்சனை நமக்கு என்னன்னு தெரியாததுதான்.
நாகம்மானுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நாகம்மான் தானே, நாகம்மான் தானே அந்த போர் வீரன். யார் அவன்? குஷ்ரோகம் இருந்தது நாகம்மான். அவனுக்கு என்ன பிரச்சனை கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? குஷ்டரோகம்னு சொல்லுவோம். அது வெளியே தெரிஞ்ச பிரச்சனை. அந்த குஷ்டரோகத்தை சுகமாக்கணும்னா அந்த சின்ன பிள்ளை எந்த பிள்ளை சொல்லிச்சோ அந்த பிள்ளை ஜெபம் பண்ணியிருந்தாலே குஷ்டரோகம் சுகமாயிடும். அல்லது குஷ்டரோகம் சுகமாகணும்னா யோர்தானுக்கு தான் வரணும் அப்படின்னா அங்க ஒரு யோர்தானுக்கு குஷ்டரோகத்தை சுகமாக்குற வல்லம் இருந்துச்சுன்னா அங்க ஒரு குஷ்டரோகி கூட அந்த ஊர்ல இருந்துருக்க கூடாது. மொத்த பேரும் வந்து குதிச்சிருப்பாங்க 7 முறை யோர்தான்ல. பொத்துன்னு குதிச்சு எல்லாரும் குஷ்டரோகம் சரியாகி குழந்தை தோல் மாதிரி எழுந்து போயிருப்பாங்க. யோர்தானுக்கு அந்த வல்லம் எல்லாம் கிடையாது. அப்ப இவனுக்கு ஏன் இந்த டிராமா நடந்தது? அந்த சின்ன பிள்ளை சொல்லி இவன் ஒரு ராஜா கிட்ட வந்து கேட்டு, அதுவும் அந்த ராஜா யாருன்னா இஸ்ரவேலுடைய ராஜா. அது நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும். அப்பதான் இந்த இவன் தலைமையில தான் இஸ்ரவேலையே அடிமையா கொண்டு போயிருப்பாங்க. அங்க அதுல கொண்டு போன ஒரு புள்ளதான் அந்த புள்ள. இப்பதான் ஒரு நாட்டை ஜெயிச்சு இவன் தளபதி அங்க போயிருக்கிறான். அவன் போய் மறுபடியும் ரெக்வஸ்ட் பண்ணணும் யாருகிட்ட? இந்த ராஜா கிட்ட வந்து உதவி கேட்கணும். ராஜா கிட்ட வந்து உதவி கேட்கணும். அவரு சொல்றாரு, எனக்கு என்ன செய்ய முடியும்? நான் என்ன குஷ்டரோகத்தை ட்ரீட் பண்றேன்னா நான் ஜெயிக்க கூட முடியாத ஒரு ராஜா என்ன போய் வந்து கேட்கறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் தீர்க்கதரிசி வைப்பாருன்னா அவன் வேற வீட்டை விட்டு வெளியே கூட வர மாட்டேன்றான், தொட மாட்டேன்றான். தலையில கை வச்சு நல்லா ஆவியில் நிறைஞ்சு ஜோம் பண்ணுவான்னு நினைச்சிட்டு அவன் வந்தா அவன் வெளியே வரமாட்டேன்றான். ஏன் இந்த டிராமா? நாம பாக்குற பிரச்சனை குஷ்டரோகம், ஆனா அவனுக்கு ஹீல் ஆக வேண்டியது பெருமை. அந்த பெருமையை ஹீல் பண்றதுக்கு தான் இவ்வளவு டிராமா நடந்து போய் 7 முறை முங்கி எழும்பி வர சொல்றாங்க. சோ நிறைய நேரம் நம்ம முன்னேறாம போறதுக்கு காரணம் நாம பிரச்சனைன்னு நினைக்கிறது நம்முடைய உண்மையான பிரச்சனைகளா இருக்கிறது இல்லை. நாம பிரச்சனை நினைக்கிறது நம்முடைய உண்மையான பிரச்சனை இருக்கிறது இல்லை. ஏன்னா நாம இதுதான் பிரச்சனை நினைச்சுக்கிட்டு அதுக்கு சொல்யூஷன் தேடி போயிட்டு இருக்கிறோம். அந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்ச பிறகுதான் நமக்கு தெரியுது, ஓ இது இல்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நேரத்துல நம்ம வேகமா ஏறுறோம், வேகமா ஏணில ஏறிட்டு அப்புறம் தான் பாக்குறோம் இது நம்ம வீடு இல்ல பக்கத்து வீட்டு மாடியில ஏறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கஷ்டப்பட்டு மேல ஏறி அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது நம்ம வீடு தானா, நம்ம ஏற வேண்டிய இடம் தானான்னு தெரிஞ்ச பிறகு அதுல உழைப்ப போட்டா பரவாயில்ல. சோ அதுக்குதான் இந்த செமினார், அதுக்குதான் நம்ம நடத்த போறோம். ஓகே, சோ நான் இதை முடிச்சிடுறேன். கில்ட், பணம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தவறான காரியங்கள் நடந்திருக்குமானால், ஒருவேளை நீங்க பணத்துல ஏமாந்துருப்பீங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த பணம் உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா நீங்க உங்க மனதுல வந்து இது வந்ததுன்னா நான் இது மாதிரி கெட்ட காரியம் நடந்துரும், ஆகவே அது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற தகவல்கள் உங்க மனதுல இருக்கிறதுனால அந்த கில்ட், குற்ற மனசாட்சி இருக்கிறதுனால நீங்க என்ஜாய் பண்ணாமலே இருப்பீங்க. சோ வாழ்க்கையை பெயினாவே கொண்டு போவீங்க. Pain is inevitable. Pain is inevitable. Suffering is optional. வலி எல்லாருக்கும் வரும். ஆனா அதுலயே உலர போறோமா அப்படிங்கறது நம்முடைய, இப்படி சொல்லுவாங்கல்ல, ஏழையாய் பிறப்பது உங்க குற்றம் இல்லை, ஆனா ஏழையாவே சாவது உங்க குற்றம். ஏழையா பிறப்பது குற்றம் அல்ல. எல்லாருக்கும் நஷ்டம் வரும், ஆனா நஷ்டத்திலேயே இருக்கிறது அப்படிங்கிறது அது நம்ம பொறுப்பு. அதுல இருந்து மேல வராம இருக்கிறது நம்முடைய வேலை, நம்முடைய பிரச்சனை. எல்லாத்த விட இறுதியாக பிரைட், பெருமை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த ஆவியில் எளிமைன்றது those who ask help, உதவி கேட்பவர்கள் பாக்கியவான்கள். நம்ம இந்த எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். எனக்கே சொல்ல வந்துட்டீங்களா அப்படி ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி வந்ததுன்னா அவங்களுக்கு பேர் படிச்ச முட்டாள்னு அர்த்தம். உங்களுடைய படிப்பு உங்களை மற்றவருடைய ஆலோசனையை கேட்க விடாமல் தடுக்குமானால் நீங்கள் பிரயோஜனம் இல்லாமல் படித்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். If your educational pride stops for asking help,
then your education is waste. ஒரு வசனம் வாசித்து நம்ம முடிப்போம். பிரசங்கி 4வது அதிகாரம் 13வது வசனம். பிரசங்கி 4:13. இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. பைபிள்ல நான் பார்த்த விதத்துல இந்த வயதானவர்களை வயது முதிர்ந்து அப்படின்னு போட்டிருக்கோம், பூரண வயது அடைந்து அப்படிலாம் போட்டிருக்கோம். இங்கதான் கிழவன்னு போட்டிருக்கு. இந்த கிழவன் யாருன்னா இனி ஆலோசனையை கேட்காதவன். எப்ப ஆலோசனை கேட்கறத நிறுத்திட்டீங்களோ அப்ப நீங்க கிழவன் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். கிழவன் கிழவி யாரு? ஆலோசனையே கேட்காதவங்க, இனி ஆலோசனையை கேட்காதவங்க. சரி, நம்ம எவ்வளவு படிச்சிருந்தா கூட படிக்காத ஒருத்தர் நமக்கு ஒண்ணு சொன்னா அதுல விஷயம் இருக்கும். ஏன்னு சொன்னா அவங்க பார்க்கிற பார்வை வேற மாதிரி இருக்கும். ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி நஷ்டத்துல போக ஆரம்பிச்சது. இந்த முதலாளி இந்த பெரிய ஆட்களை கூப்பிட்டு நிறைய முறை மீட்டிங் நடத்தி பார்த்தாரு. எல்லாரும் காரணம் சொன்னாங்க, கம்பெனிக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இதனாலதான் ஆயிடுச்சு, அதனாலதான் ஆயிடுச்சுன்னு அவங்களுடைய லாங்குவேஜ்ல அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அந்த முதலாளிக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு நாள் யாரெல்லாம் கீழே அந்த கம்பி அடிப்பாங்கல்ல, அந்த வேலைங்க இந்த ஸ்டோர்ல இருப்பாங்க, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும் கான்ஃபரன்ஸ் ரூம் வர சொன்னார். கான்ஃபரன்ஸ் ரூம் வந்துட்டு அவர் சொன்னார், நம்ம கம்பெனி இந்த சூழ்நிலையில போயிட்டு இருக்குது, இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க, என்ன ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்களாம், பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த ஓனர் இதுவரைக்கும் பார்க்காத, ஏன்னா அவர் களத்துல இல்ல, அவர் கார்ல வராரு, மேல போறாரு, மேனேஜர்ஸோட பேசுறாரு, குழம்பிடுறாரு. ஆனா களத்துல நின்னாங்க பாருங்க அவங்க, அந்த அனுபவத்தின் அடிப்படையில சொன்ன ஆலோசனைகள் அவர் கேட்டதுனால அந்த கம்பெனிய அவங்களால மீட்டு எடுத்துட்டு வர முடிஞ்சது. ஞானம் வீதிகளில் நின்று கூப்பிடுகிறது. சோ கேட்கறதுன்றது வெறும் பணத்துக்காக மாத்திரம் இல்ல. நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டேன். மென்டார், உங்களை யார் கேள்வி கேட்கிறவர்கள், யார் வழி நடத்துகிறவர்கள், நீங்க யாருகிட்ட இருந்து கற்றுக்கொண்டு வர்றீங்க, இதெல்லாம் தீர்மானம் பண்ணுங்க. அது பிசிக்கலா இருக்கணும் இல்ல, சில புக்ஸா இருக்கலாம், சில சிடிஸா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தேடி பிடிச்சி வாசிங்க. இந்த சில மென்டாஸ் எப்பவாதுதான் நமக்கு கிடைப்பாங்க, அவங்களோட இருக்கிறதுக்கு பணம் செலவு பண்ணுங்க. ஞானியோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, அவங்களோட கூட பயணம் பண்ணி, அவங்களுக்கு ஒரு உதவியாளரா போனீங்கன்னா ஒரு 3-4 மாசத்துல அவங்க மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத உங்களால கண்டுபிடிச்சிக்க முடியும். சோ இன்னும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குது, ஆனா பிறகு சொல்லுவோம். மத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு 2 விஷயம். ஒன்னு கிராட்டிடியூட், இன்னொன்னு ஆப்ளிகேஷன். ஒண்ணு அவங்க நன்றி உணர்ச்சினால உங்களுக்கு செய்வாங்க, இன்னொன்று நீங்க ஏதோ அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க, அதுக்கு கடமை உணர்ச்சினால செய்வாங்க. கடன்பட்டவர்களை போல அவங்க நினைப்பாங்க. இதுல எது ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொன்னா இந்த ஆப்ளிகேஷனா இருக்கிறது தான். ஏன்னு சொன்னா கிராட்டிடியூட் ஒரு கொஞ்ச நேரம் தான் அது மனசுல நிக்கும். இவங்க நமக்கு இது செஞ்சாங்க, அதுக்கு நன்றி உணர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனா இந்த கடமை, யோசேப்பு அவனுக்கு செஞ்ச அந்த உதவி அவனுக்கு கடன் பட்டவனா மாத்திருச்சு. 2 வருஷம் கழிச்சு அவனுக்கு ஞாபகம் வருது. 2 வருஷம் வரைக்கும் அவனுக்கு உதவி செய்யற சந்தர்ப்பத்தை அவன் பார்த்துட்டு இருக்கிறான். சோ நீங்க மத்தவங்களுக்கு முதல்ல உதவி செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மத்தவங்க உதவி செய்யறது, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அதே போல உதவி செய்யுங்கள், உங்களுக்கு உதவிகள் சேரும். மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க, எதிர்பார்க்காத உதவிகளை செய்யுங்க, நன்மைகளை செய்யுங்க. அதை பத்தி நம்ம தொடர்ந்து வர்ற வாரங்களை பேசுவோம். சோ சில சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் செய்யுங்க. நம்முடைய பயங்களை உதறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட். அருமையான பாஸ்டர் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, பிரதர் நீங்க சொன்ன மாதிரி நான் கேட்டேன், எங்க சர்ச்சுக்கு சில காரியங்கள் தேவைப்பட்டுச்சு, உடனே கொடுத்துட்டாங்க. நாங்க கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், கேட்டாங்க, உடனே கொடுத்துட்டாங்க. அது இன்னும் நம்ம பெருசா போகணும், பெரிய பெரிய காரியங்களை செய்யறதுக்கு போகணும். நமக்காக கேட்க வேண்டியது இல்லை, நம்ம சாப்பிடறதுக்கு அது கேட்டா பிச்சை தானே,
ஆனா தரிசனத்துக்காக கேட்கணும், பெரிய காரியங்களுக்காக கேட்கணும். நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோமோ அதை மத்தவங்க முன்னால பிரசன்ட் பண்ணணும். எல்லாரும் எல்லா நேரத்திலும் உதவி செய்ய மாட்டாங்க தான். ஆனா உதவி சரியா கேட்க தெரிஞ்சதுன்னா எப்படி கேட்கணும்? ஆஸ்க் இன் பர்சன், நேரடியாக கேளுங்க. இமெயில்ல கேட்கறத விட, மெசேஜ்ல கேட்கறத விட, ஈவன் போன்ல கேட்கறத விட ஒரு ஆள்கிட்ட உதவி கேட்கணும்னு முடிவு பண்ணா நேர்ல கேளுங்க. ரெண்டாவது, பி ஸ்பெசிபிக். தலையை சொரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஜெபம் பண்ணிக்கோங்க அது மாதிரிலாம் சொல்லாம என்ன வேணும்ன்றத ஸ்பெசிபிக்கா கேளுங்க. இந்த உதவியை உங்களால் எனக்கு இப்பொழுது செய்ய முடியுமா? பி ஸ்பெசிபிக், பி டைரக்ட், பி பாசிட்டிவ். பி பாசிட்டிவ். உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கையோட கூட கேளுங்க. எல்லாத்தையும் ரெக்வெஸ்ட் மோட்ல கேளுங்க, டிமாண்டிங் மோட்ல கேட்காதீங்க. இந்த வாரம் சில விஷயங்கள் நான் சொல்ல நினைச்சேன், முடியல. முடிஞ்சா அடுத்த வாரம் சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா வேற காரியங்கள் பேசுவோம். சில சமயம் திரும்ப திரும்ப கேட்க வேண்டியது இருக்கும். எல்லாரும் உங்களை கவனிக்க போறதே கிடையாது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஒரு அம்மாவை கொண்டு போய், ஒரு வயசான அம்மா, அந்த அம்மாவை வந்து ஒரு காட்டு பகுதியில் நிறுத்திட்டாங்க. வண்டி பிரேக் டவுன் ஆன மாதிரி காட்டு பகுதியில் நிறுத்தி விட்டாங்க. காட்டு பகுதியில் நிறுத்தின உடனே அந்த நேரத்துல அந்த இடத்துல ரொம்ப குறைவான ஆட்கள் தான் வருவாங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தர் அது மாதிரி தான் கிராஸ் பண்ணுவாங்க. அப்போ கேமராலாம் வச்சாங்க, மறைஞ்சு நிக்கிறாங்க. இந்த வயதான அம்மா பிரேக் டவுன் ஆகி கீழே நிக்கிற மாதிரி நிக்குது. அப்போ அந்த பக்கமா வந்த ஒவ்வொருத்தரும் வண்டியை நிறுத்திட்டு, இந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தர் வராரு, அவர் வண்டியை நிறுத்திட்டு வந்து அந்த அம்மாவுக்கு உதவி செய்யறதுக்கு, என்னமா உதவி செய்யணும், ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு மெக்கானிக் போன் பண்றதோ, அல்லது அந்த அம்மாவை இவங்க கார்ல ஏத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதோ, ஏதோ ஒரு உதவி செய்யறாங்க. அதே லேடி, அதே வயதானவர்களை பிஸியான ஒரு சிட்டி ரோட்ல கொண்டு போய் அதே மாதிரி பிரேக் டவுன் பண்ண வண்டியோட கூட நிறுத்தி பாக்குறாங்க. யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க. அப்ப அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இது தனி இடம், யாரும் அவ்வளவு வரமாட்டாங்க அப்படின்னு உடனே அந்த கார்ல போயிட்டு இருக்கவனுக்கு தான் பொறுப்பாளி, இந்த அம்மாவை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு அப்படிங்கிற எண்ணம் வருது. அவன் போய் அந்த அம்மாவை காப்பாத்துறான். ஆனா சிட்டில போகும்போது பின்னால வர்றவன் பார்த்துப்பான், நம்ம தான் இவங்களை காப்பாற்றணும் இல்ல, நிறைய பேர் வர்றாங்க, வேற யாராவது காப்பாத்துவாங்க அப்படின்னு நினைச்சாங்களாம். சோ நாம கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியிருக்கு. உதவி கேட்கும் போது கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியது. இந்த மாதிரி சில காரியங்கள் சொல்லணும்னு யோசித்தேன். ஓகே, நம்ம ஜெபம் பண்ணுவோம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. That's called ignorance. எல்லாரும் என் கூட சேர்ந்து கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, எங்க மனதுக்குள்ள நாங்க இன்டென்ஷனலா உள்ள போடாம எங்களுடைய சூழ்நிலை மூலமாக, கற்றல் மூலமாக, சமுதாயம் மூலமாக, மதம் மூலமாக எங்களுக்குள்ளாக போன ராங் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ராங் பிலீஃப்ஸை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது வெளிச்சத்துக்கு வரும்பொழுது அவைகளை நாங்கள் விரட்டி விட்டு நல்ல சரியான பணங்களை ஈர்த்து கொள்ளக்கூடிய நம்பிக்கைகளை விதைக்க எங்களுக்கு வாய்ப்புகளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கான சூழ்நிலைகள் எங்களுக்கு உண்டாகும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து துவங்குவதாக நாங்கள் ஏதோ எங்கள் வாழ்க்கையை ஒரு மெக்கானிக்கலா வாழாம ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவித்து வாழ்கிறவர்களாக, தேவனோடு இணைந்திருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் எங்களுக்கு தருகிற நன்மைகளை ருசிக்கிறவர்களாக, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறவர்களாக வாழ்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் போக எங்களுக்கு உதவி செய்யும். அதற்கு தடையா இருக்கிற கில்ட், ஒரு மனதுக்குள்ளே இருக்கிற குற்ற மனசாட்சி இயேசுவின் நாமத்தினால நீங்குவதாக, வாழ்க்கையினுடைய நன்மைகளை அது வரும்பொழுது கூட அனுபவிக்க விடாமல் தடை பண்ணுகிற அந்த குற்ற மனசாட்சி, தாங்கள் தகுதி இல்லாதவர்கள் என்கிற எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இயேசுவை பிதா எப்படி நேசிக்கிறாரோ அதே நேசத்தை நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர். இயேசு எப்படி இந்த உலகத்தில் பணத்திற்காக, பொருளுக்காக கவலையற்றவராக
எப்பொழுது வேண்டுமோ அதை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ரீதியிலே, எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது படகை கேட்கிறார். எனக்கு கொஞ்சம் படகு தந்து உதவுன்னு கேட்கிறார், வெட்கப்படல. எப்ப தேவையோ அப்ப கடல் மேலே நடந்து போறார். கடல் மேல நடந்து போக தெரிஞ்சதுனால உதவி கேட்காதவராக அவர் இல்ல. இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கும். இயேசுவின் நாமத்தினால் இங்கு இந்த நாள்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய மனமும் வெளிச்சத்தினால் நிரம்புவதாக. எல்லா பொய்களும், அவர்கள் நம்பி இருக்கிற பொய்கள் இயேசுவின் நாமத்தினால் நீங்குவதாக. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல அந்த சர்ப்பம் வந்து, தேவன் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கல, ஒன்ன மட்டும் மறைச்சு வச்சுட்டாரு, ஒன்னு அவ்வளவா அவர் நேசிக்கலன்னு சொன்ன அதே பொய்ய இன்னைக்கும் ஜனங்க மத்தியில பிசாசு சொல்லி கொண்டிருக்கிறான். உன்னை தேவன் முழுசா எல்லாத்தையும் தரமாட்டாரு, குதிரைக்கு அறிஞ்சு குணம் அறிஞ்சுதான் கொம்ப உடைச்சு வச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் ஒருத்தனுக்கு தந்துட்டா அவன் கடவுளை விட்டு போயிடுவான், அதனால தேவன் உனக்கு பார்த்து கொஞ்சம் தராம வச்சிருக்கிறாரு என்ற பொய்களை நாங்கள் நம்பக்கூடிய விதத்துல அது உள்ளத்துல பதிக்கப்பட்டிருக்கிறபடினால் இன்றைக்கு வேரோடு அவைகள் பிடுங்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பார், உன்னை பிடுங்கவும் நடவும் இடிக்கவும் கட்டவும் வைத்தேன் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு தவறான நம்பிக்கைகளும் பிடுங்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நன்மைகள் விதைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். தொடர்ந்து அவர்கள் அதிலே வளருவார்களாக, மேலான காரியங்களை கர்த்தர் அவர்களை நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். Thank you, bless you. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை வரவேற்கிறோம், உங்களுடைய காணிக்கைகளை வரவேற்கிறோம். ஜிபே, பேங்க் அக்கவுண்ட் ரெண்டும் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னா நீங்க எங்களோட கூட தொடர்பு கொள்ளலாம். நாங்க உங்களுக்கு தரதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். தொடர்ந்து சந்திப்போம்.